நாளில் இல்லை யாவரும் உலகமெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இதில் நம் தேவனுடைய சத்தியத்தின் ஆழங்களுக்குள்ள கடந்து போகலாம். இந்த நாளுடைய தலைப்பு என்ன சொன்னா, present with Christ, கிறிஸ்துவுடன் உயிர்த்தெழுந்தேன். So it's more of personal. Praise the Lord. It's going to be more of personal. Praise the Lord. ரொம்ப முக்கியமானது. எழுந்தோம் என்று சொல்லுகிறது நல்லது, ஆனா நான் எழுந்தேன் என்று சொல்லி அந்த அனுபவத்துக்குள்ள நான் வாழ ஆரம்பிப்பதுதான் மிக மிக அவசியமானது. ஆமென். சோ இன்னைக்கு எப்படி பார்க்க போறோம் சொன்னா, I present Christ, கிறிஸ்துவுடனே நான் எழுந்தேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்துக்கொள்ளலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபேசியர் chapter 2 verse 7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். Praise the Lord. Hallelujah. வேதத்தில் அழகா இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்தது நல்லா புரிஞ்சுக்கணும். His resurrection is not for him. அவர் உயிர்த்தெழுந்தது, அவர் மரித்தது, அவர் உயிர்த்தெழுந்தது அவருக்காக இல்லை. ரொம்ப முக்கியமானது. அவரை பார்க்கும் பொழுது என்ன பண்ணிடாதீங்க சொன்னா, பரதாம பார்த்துடாதீங்க. அவர் பார்க்கும் போது என்னவோ அவருக்காக இல்லை. He never died for him, neither you resurrected for him. புரிஞ்சுக்கணும். ஆமென். அவர் மரித்தது எனக்காக, அவர் உயிரோடு எழுந்தது எனக்காக. Praise the Lord. Hallelujah. ஏன் சொன்னா, என்னால கூடாத காரியத்தை அவர் எனக்கு செய்து கொடுத்தார். என்னால கூடாத காரியத்தை ஏன் சொன்னார்? என்னுடைய ஒரிஜினல் இன்டென்ட் ஆஃப் காட், கர்த்தர் என்னை உண்டாக்கினது எதற்கு சொன்னால், அதிகாரமும் ஆளுகையும் எனக்கு இருக்கும். இந்த பூமியானது மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது, அவன் ஆண்டு கொள்ளணும். ஆமென். அதற்கு தான் கொடுக்கப்பட்டது. அவனுக்கு ஆண்டு கொள்ளாதபடிக்கு அடிமையா இருந்தபடியினாலே அவர் மனுஷ சாயலாய் வர வேண்டியதா இருந்தது. ஆமென். மனுஷ சாயலாய் வந்தவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தார், பாவம் இல்லாதவராய் வாழ்ந்து அவர் என்ன சொன்னார்? நமக்காக, நல்லா புரிஞ்சுக்க, நமக்காக மரித்து நமக்காக உயிர்த்தெழுந்தார். ஏனென்றால் நமக்கு என்ன பண்ண சொன்னார்? How I have to live hereafter. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு, உயிரோடு எழுந்தவரை நான் ஏற்றுக்கொண்ட பின்பு எப்படி நான் வாழ வேண்டும்? Praise the Lord. Hallelujah. Because there's a big change happened. ஒரு பெரிய மாறுதல் உண்டாயிற்று. பாவி என்ற இடத்துல இருந்த நான், அடிமைத்தனத்தில் இருந்த இடத்துல இருந்த நான், இப்பொழுது பிள்ளை என்ற இடத்துக்கு வருகிறேன், நீதிமான் என்ற இடத்துக்கு வருகிறேன், விடுதலையில காணப்படுகிறேன், ஜீவன்ல காணப்படுகிறேன். Praise the Lord. There's a big change. இப்போ இதுவரைக்கும் பாவத்தின் அடிமைத்தனத்துல மரணத்துக்கு என்று எழுதப்பட்ட ஒரு இடத்துல வாழ்ந்து கொண்டிருந்த நாம், இயேசு உயிர்த்தெழுந்ததுனால அவரோடு கூட உயிர்த்தெழுந்த பொழுது ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது எப்படின்னு சொன்னா, something that is not created, something is already existing now. ஏதோ ஒன்று இனி ஆண்டவர் எனக்காய் செய்ய போகிறதல்ல, ஆண்டவர் ஏற்கனவே செய்து வைத்திருக்கிறார். It is there. The new life, it is there. அது இருக்கிறது. இப்ப என்ன செய்தார் என்று சொன்னால், இங்க இருந்த எண்ணெய், பாவத்தில் இருளில் இருந்த எண்ணெய் அவர் எடுத்து இயேசுவை நான் ஏற்றுக்கொண்ட பொழுது தன்னுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்தார். அதுதான் வசனம் இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி, அந்த வார்த்தை அதுதான் ரொம்ப முக்கியமானது. புதிய உடன்படிக்கையில இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ரட்சிப்பின் வாழ்க்கை எப்பொழுதும் என்ன சொன்னா, கிறிஸ்துவுடனே, இன் கிரைஸ்ட், அவரோடு கூட, வித் ஹிம். எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுதான் புதிய ஏற்பாட்டுக்குள்ள போனீங்கன்னு சொன்னா எல்லாமே அப்படிதான் வரும். ஆஃப்டர் கிரைஸ்ட், அவர் எழுதின பின்பு எழுதப்படுகிறது எல்லாமே என்ன சொன்னாங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துக்குள், கிறிஸ்துவுடனே, கிறிஸ்துவோடு. ஏன் சொன்னா, there's no other identity. There's only one identity for me. ஒரே ஒரு அடையாளம் தான் எனக்கு இருக்கிறது. அந்த அடையாளம் என்ன என்று சொன்னால், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Hallelujah. Now I cannot look back into my old identity. என் பழைய அடையாளத்துக்குள்ள நான் என்ன பண்ண முடியாது, திரும்ப கூடாது. Very important for you now. பழைய அடையாளத்துக்குள்ள போட, பழைய காரியங்கள் என்னத்துல வருகிற காரியங்களை என்ன பண்ணக்கூடாது, அப்னாலேஜ் பண்ணக்கூடாது. அது என்னது? No, I'm removed out of it. அதுல இருந்து எடுக்கப்பட்ட மரணத்தில் நின்று அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தவர் இனி மரிப்பதில்லை. Praise the Lord. Come on, finish. இனி அவர் மரிப்பதில்லை.
அப்போ அவருடனே கூட நான் உயிர் எழுதப்பட்டேன், அவருடன் கூட எழுப்பப்பட்டிருக்கிற நான் இனி எனக்கு என்ன இருக்கு? மரணம் எனக்கு இல்லை. I just shed my body. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். உலகத்துல மரணம் என்று நினைக்கிறாங்க, முடிவு என்று இல்ல. I'm just leaving my body here and going back to him. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிரதான கிருபையால் 14ஆம் தேதி அந்த 7 மணி நேர துதி ஆராதனை குள்ளாச்சி பட்டணத்துல ரொம்ப ஆசீர்வாதமாய் தேவ மகிமையாய் இருந்த ஜெபிக்கும் யாவருக்கும் நன்றி. Praise the Lord. It was a blessing. அந்த பட்டணத்திற்கு ரொம்ப ஆசீர்வாதம். அநேக சாட்சிகள் எழுந்தது. அதுல இவங்க வந்தாங்க, ஜூடா பேனர் அவங்க வந்தார். கடைசி அந்த பகுதி அது பின்பாக நான் செய்து கொடுத்தேன். அப்போ அவங்க எடுத்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த காரியங்கள். அப்படியே அவங்க கொண்டு போயிட்டு கொண்டு இருக்கும்போது அவங்க சொன்னது அப்படிதான், இருக்கிற வரைக்கும் இந்த பூமி கண்டமூர்னா அவர்கிட்ட அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. என்னன்னு சொன்னா there is no end. மரணம் நம்மை ஆண்டு கொள்ள முடியாது. இதுதான் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன். முன்பு அப்படி அல்ல, மரணம் என்னை ஆண்டு கொண்டிருந்தது. மரணத்தை ஜெயித்தவன் ஒருவனும் இல்லை. ஆனா இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது நடந்தது என்ன சொன்னா, மரணத்திலிருந்து எடுத்து அவர் என்ன சொன்னார், ஜீவனுக்குள்ள என்ன கொண்டு வந்துட்டார். That is what resurrection is all about. Amen. இனி மரணத்தின் காரியங்களை என்னை ஆண்டு கொள்ள முடியாது. இப்ப I have to walk in the new identity. உயிரோடு எழுந்தவன் என்கிற, ஜெயித்தவன் என்கிற அந்த அடையாளத்துல நான் நடக்க வேண்டும். Praise the Lord. Hallelujah. இப்ப என்னன்னு சொன்னா, அவர் உயிரோடு எழுந்தார், அதோட நிக்க கூடாது. அவரோடு கூட எழுந்த நான் அவரை போல நடக்க வேண்டும். ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது இந்த நாட்களில் நம்ம தியானிக்கணும். This should become a lifestyle now. Amen. I moved out. திரும்பி சொல்லலாம், I moved out. ஆமா, எகிப்துல இருந்த ஒரு காலத்துல, ஆனா இப்பொழுதோ பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்குள்ள வந்துட்டேன். எகிப்துல இருந்ததை போல நான் இனி இருக்க. The restrictions, the limitations, நல்லா புரிஞ்சுக்கணும். The thought process, my mind, my life, my heart, it does not need to be like that. அதே போல இருக்க வேண்டிய அவசியம் இனி இல்ல. Now I have to get into something. ஏன்னா it's a big difference. This is death, this is life. இது மரணம், இது ஜீவன். புரிஞ்சுக்கணும். இப்ப ஜீவனுக்குள்ள வந்தனா, இப்ப ஜீவனை உடையவனை போல என்ன பண்ணணும்? I have to live a life. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப முதலாவது நான் என்ன வந்து என்ன சொல்றேன், ஏற்றுக்கொள்றேன். That's a new identity. Amen. Hallelujah. இனி பாவி அல்ல, நீதிமான். அனாதை அல்ல, தேவனுடைய பிள்ளை. அடிமை அல்ல, சுதந்திரவாதி. Hallelujah. New identity. புதிய அடையாளம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே எனக்கு வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல, பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஹல்லேலூயா. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது எப்படி சொல்றாரு, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல, the resurrection of Christ. அசுரன் அழகாக சொல்றாரு, தேவனுடைய மகிமையினாலே, by the glory of God. Praise the Lord. தேவ மகிமை. அப்ப resurrection is the glory of God. அது ஞாபகம் வச்சுக்கணும். உயிரோடு எழுப்புறது என்னது? தேவனுடைய மகிமை. அவருடைய மகிமையினால அது உண்டாகும். So that's a glory. அப்ப நான் ஆரம்பிக்கும் பொழுது என்ன பண்றேன், பாவியா இருக்கிறேன். இப்ப ரட்சிக்கப்படும் பொழுது எந்த இடத்துக்குள்ள வரேன்னா, my beginning is glory. Praise the Lord. ஆரம்பிக்கும் போது எதுல ஆரம்பிக்கிறேன்? மகிமையில. ஏன்னா தேவ மகிமையினாலதான் அவர் உயிரோட எழுப்பப்பட்டார். அப்படிதான் அழகாக வசனம். That's a glory. In the glory. அப்ப நான் ஆரம்பிக்கும் பொழுது, when I enter into this new life, I start in the glory. நான் மகிமையில ஆரம்பிக்கிறேன். என்ன புரிஞ்சுக்கீங்க? It is not I'm entering the glory, I'm starting from glory. மகிமைக்குள்ள போகிறது இல்ல, மகிமையிலிருந்து ஆரம்பித்து மகிமையின் மேல் மகிமை அடைந்து நான் என்ன பண்றேன், அது தேவனுக்குள்ள மறுரூபம் அடைகிறேன்.
Praise the Lord. Hallelujah. I start from glory. மகிமையில ஆரம்பிக்கிறேன். ஆமென். அப்போ என்ன அர்த்தம் சொன்னா, my starting point has become something different. ஏதோ ஒன்று வித்தியாசமாய் மாறிற்று. ஞாபகம். இப்ப என்ன பண்ண முடியாது? பழைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் என்ன பண்ணக்கூடாது? பார்க்க கூடாது. இது வேற இடத்துல ஆரம்பிக்கிறேன். அப்ப இது something different. So now I have to get into the knowledge of my resurrected life. உயிரோட எழும்பின கிறிஸ்துவோட கூட நான் எழுப்பப்பட்டிருக்கிறேன்ல, அந்த புதிய வாழ்க்கையினுடைய என்ன சொல்ற அறிவை நான் பெற்றுக்கொள்ளும்படிக்கு அதுல நான் என்ன பண்ணணும்? அந்த இடத்துல கவனம் செலுத்தணும். ஆமென். திரும்ப என்ன சொல்றது? இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு ஒரு தெய்வத்தை வழிபடுவது போல, ஒரு மதத்தை சேர்ந்தது போல நீங்கள் ஓடினா நீங்க இழந்து போவீங்க. It is not another religion. இல்ல, உங்களுடைய அடையாளம் மாறுகிறது. உங்க வாழ்க்கையே தலையில மாறிடுச்சு. Praise the Lord. Hallelujah. வாழ்க்கை தலையில மாறி. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொன்னா, you're going to establish your life. Praise the Lord. இதுவரை தெரியாம இருந்தது, இப்பொழுது அதுல அழைக்கப்பட்டு உள்ள வந்த நான் இப்ப செய்ய வேண்டியது என்ன சொன்னா, என் வாழ்க்கையை குறித்த வெளிப்பாடுகளுக்குள்ளே நான் கடந்து போகணும். கடந்து போகிற நான் அதை நிலைப்படுத்தணும். Praise the Lord. அதுதான் நிலைப்படுத்தணும். அந்த வருஷம் நம்ம காண்பிச்சோம், தெய்வீக நிலைப்படுத்துதல், a divine establishment. And today we have to be established in the resurrected light of God. தேவனுடைய உயிர்த்தெழுந்த அந்த கொடுக்கப்பட்டிருக்க அந்த வாழ்க்கையில நாம் நிலைப்படுத்தப்பட வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம அந்த இடத்துக்குள்ள வர வேண்டியதா இருக்குது. அது 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இந்த காரியங்களை கொஞ்சம் பார்த்து நம்ம திரும்ப கடந்து போகலாம். அது அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இது the first thing. இது ரொம்ப முக்கியமானது. அடக்கம் பண்ணலன்னு சொன்னா உயிரோட எழுத முடியாது. அப்ப நான் அடக்கம் பண்ணணும். எதை நான் அடக்கம் பண்ணுகிறேன்? என் பழைய மனுஷன், என் பழைய சுவாபங்கள், என் பழைய எண்ணங்கள், என் பழைய வாழ்க்கை என்ன பண்ண நான் அடக்கம் பண்ணணும். Praise the Lord. I cannot live the same life here. அதே வாழ்க்கை என்ன பண்ண முடியாது? உயிரோட எழுதுதல் நான் வாழ்க்கை முடியாது. ஆனா இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், அவர் உயிரோட எழும்பினார், அவரோட கூட நம்ம எழுதிருக்கோம், நமக்கு தெரியுது. எல்லாவற்றிலும் இருந்தாலும் இந்த வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னா, இன்னும் பழைய சிந்தை, ஓல்டு மைண்ட், என் சுயம், பழைய இருதயம், the same old heart, திருக்குள்ள இருதயம், தீட்டான இருதயம், the same heart. நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தது சித்தம், my will, the same old will. எனக்கு பிரியமானது செய்ய, எனக்கு இஷ்டமானது, எனக்கு கம்ஃபர்ட், எது எனக்கு லாபம், இதையே செய்கிறேன். மேக்கிங் டெசிஷன்ஸ். ஆனா என்ன பண்ணியாச்சு? ரட்சிக்கப்பட்டாச்சு. அதனால என்ன ஆகுதுன்னு சொன்னா, I'm not able to see the glory. மகிமையை பார்க்க முடியும். அதனால இன்னைக்கு கல்லறை திறந்து இருக்குது. Praise the Lord. கல்லறை திறந்து அர்த்தம் I have nothing to do with it. அதோட கூட எனக்கும் சம்பந்தம் இல்லை. என் பழைய வாழ்க்கையை நான் விட்டாச்சு. இன்னைக்கு I'm entered into the new. Now I have to start in this glory and walk in this glory from glory unto glory. இந்த மகிமைக்குள்ள வந்த நான் இன்னும் மகிமை மேல் மகிமை அடைந்து அவர் தேவ மகிமை பூர்ணத்துக்கு நேராய் நான் கடந்து போகணும். ஆமென். நான் வாழ போற வீடு எப்படிப்பட்டதா இருக்க போறது தெரியுமா? மகிமையா இருக்க போறது. அங்கே சூரியன் இருக்க போறது இல்ல, சந்திரன் இருக்க போற, கர்த்தரே வெளிச்சமா இருப்பார். நான் நடக்கிற வீதியானது அது பாத்தீங்கன்னா தங்கத்தால் உண்டா இருக்கும், விளையேற பெற்ற கற்கள் இருக்கும், விளையேற பெற்ற காரியங்கள் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு மகிமை இதுவரைக்கும் இந்த பூமியில பார்த்திராத மகிமை அங்க இருக்கும். அந்த மகிமையில தான் அங்கே பசி இல்லை, அழுகை இல்லை, தூக்கம் இல்லை, வேதனை இல்லை. அதை பார்க்க ஒன்றும் இல்லை. அங்க எப்பொழுதும் துதித்து ஆராதித்து சந்தோஷத்தினால் சமாதானத்தில் நிறைந்திருக்க ஒரு மகிமையில வாழ போகிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த மகிமைக்குள்ள நான் உள்ள போகணும்னு சொன்னா இங்க மகிமை மேல் நான் மகிமை அடையணும். அல்லேலூயா. I cannot live an old life. ஒரு நாளும் எகிப்து எனக்கு மகிமையா இருக்க கூடாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உடைக்கணும். Yourself has to be broken. ஆமா, நிச்சயம் உடைக்கப்படணும். Your egos has to be broken.
Your pride has to be broken. உடைய பெருமை உடைக்கப்படணும். நான் என்கிறது உடைக்கப்படணும். எனக்கு என்று இருக்கிறது உடைக்கப்படணும். Because you moved out. Praise the Lord. இதெல்லாம் இருந்து அடிமையா வாழ்ந்தேன். இதற்கு அடிமையா போனதுக்கு காரணம் என்னது? இதுதான். இவைகள் தான் என்னை அடிமையாக்கினது. ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் ஆசீர்வாதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவ மகிமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்ப விழுந்தது? தன் சுயத்தை அவன் என்ன சொல்றது? இடம் கொடுத்த பொழுதுதான், தன் சுயத்திற்கு இடம் கொடுத்த பொழுதுதான் அடிமையா போனாங்க. இப்ப அந்த அடிமைத்தனத்தை உடைக்கதான் இவர் என்ன செய்தார் சொன்னார்? தன்னை கொடுத்தார். He died for us. Praise the Lord. தன்னை கொடுத்தார். இப்ப இவரை பிடித்துக் கொண்டு வெளியே வந்த நாம என்ன பண்ணணும்? அந்த சுயாதீன வாழ்க்கையில Praise the Lord. கர்த்தர் இனி அடிமைத்தனத்தின் வாழ்க்கையில, சுயாதீன வாழ்க்கையில அப்ப என் சிந்தை மாறணும். கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு வேணும். Praise the Lord. அந்த வாழ்க்கை மாறணும், என் சித்தம் மாறணும். Everything has to change. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். சோ முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னா, நான் அடக்கம் பண்ணப்படணும். ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பழைய காரியங்களுக்கு அடக்கம் பண்ணப்படணும். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோண்டு எழுப்பப்பட்டது போல. அப்போ எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா, இவைகள் இருந்து காரியங்கள் நான் எழுப்பப்பட்டாயிற்று அப்படின்னு சொன்னா, இனி அந்த வாழ்க்கை நான் எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆமா, அப்ப சம்பந்தம் இல்லைன்னு சொன்ன என்ன அர்த்தம் சொன்னா, புதுசுக்குள்ள வந்த நான் இப்பொழுது அந்த புதிதான வாழ்க்கையை குறித்து அதிகமாய் நான் தியானிக்கணும், யோசிக்கணும். அவைகளை குறித்த அறிவை ஆண்டவரிடத்துல கேட்கணும். எப்படி அது புது வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அதான் சொல்லப்பட்டிருக்கு, நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. big change. இப்ப ஜீவன் உள்ளவர்களாய் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த புதிய வாழ்க்கையை நடத்தணும். பழைய வாழ்க்கை மரணத்துல இருக்கிற பாவத்தை சாப்பிட்டிருக்க வாழ்க்கை நமக்கு இல்லை. வாசிக்கலாம். தீத்துவுக்கு எழுதும் பொழுது அப்போஸ்தலர் அறிவுரைகளை கொடுக்கிறார். தீத்து 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம். Titus chapter 2 verse 11 to 13. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணணும். Right, a new life. Right, நான் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. எது சொன்னா? தேவ கிருபையானது. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The grace of God. When I enter into this world, the புதிய உயிர் தெளிந்த அந்த வாழ்க்கைக்குள்ள நான் வரும் பொழுது, இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டனா? கிருபையை சார்ந்தது. ஆமென். ஹalleluya. கிருபையை சார்ந்தது. இந்த கிருபையை நான் சார்ந்து கொள்ளும் பொழுது என்ன நடக்குதுன்னா, இந்த பழைய என்னுடையது என்பதை நான் விட்டாச்சு. கிருபையை சார்ந்து கொள்ளணும்னா என்ன நாங்க வைக்க முடியாது. என் சுயத்தை அங்க வைக்க முடியாது, என் திறமைகளை வைக்க முடியாது, என் எண்ணங்களை வைக்க முடியாது, என் அறிவுகளை வைக்க முடியாது. தேவ வசனத்தை சார்ந்து கொள்ளணும், பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளணும், தேவ வழிநடத்துதலை சார்ந்து கொள்ளணும். எனக்கென்று ஒன்றுமில்லை ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்னவோ அதை செய்கிறதுக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இங்க வந்து என்ன சொல்றாங்க? உலக பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் என்ன வருது? ஒத்து வராது. இதனால காலையில வெளி தேசத்துல இருந்து ஒரு அருமையான சகோதரி அழைச்சிருந்தாங்க. வயதானவங்க அழுக, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த வேதனை, ஏன் ஆண்டவர் அலோவ் பண்ற, பேசாம என்ன எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம் கேட்கும். என்னுடைய மகன் ஒரே பையன் தான். தேவையில்லாத தகாத வார்த்தைகள் பேசி சண்டை, வேலைக்கு போல காரியங்கள், ரொம்ப உடைக்கப்பட்ட ஒரு காரியங்கள்ல. அப்ப நான் சொன்னேன், அவனுக்கு பேசி, இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட்.
யாருக்காக வாழ்றோம்? இன்னைக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. யார் ரட்சிக்கப்படல குடும்பத்துல? இவங்க மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டாங்க. Why do you live? First of all, you have to understand. ஏதோ வாழ்ந்து போகிறது போல சபைக்கு போகிறோம், சின்ன சின்ன ஊழியங்களை செய்கிறோம், சமாதானம் இருக்கு, ஜெபிக்கிறோம். See, this is not the life. Understanding. அப்படிதான் சொன்னேன், நம்மளோட பேசிக்கிறேன். You must understand, you are the beacon of light, a beacon of hope for the family. குடும்பத்திற்கு வெளிச்சம் நீங்க தான். இந்த குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு நம்பிக்கை நீங்க தான். இப்ப நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? அதிகமாய் நேசிக்கணும். Praise the Lord. Hallelujah. You have to love more. You have to pray more. Praise the Lord. பிரச்சனைகள் உண்டு. பிரச்சனைகளுடைய வேற எங்க இருக்கு? வேலை இல்ல, பணக்குறைவு, வரும் பிரச்சனை. உங்களுக்கு தெரியுதுல்ல? நீங்க தான் அங்க இருக்கிறீங்களா? என்ன செய்யணும்? You have to ask your father. அவர்கள் அல்ல, அவர்கள் தேவனை அறியாதவர்கள். அவங்களுக்கு என்ன தெரியும்? தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தங்க பேலன். உங்களுக்கு ஆனா உங்களுக்கு அப்படி இல்லை. இங்கே கண்கள் திறக்கப்பட்ட எனக்கு என்ன தெரியும்? என் தேவை எல்லாம் என் பரமபிதா சந்திக்கிறவராய் இருக்கிறார். அவர் அற்புதங்களின் தேவன். நான் சமாதானமாக, நான் சந்தோஷமா இருக்கும்படி என் கர்த்தர் என் சூழ்நிலை எல்லாவற்றையும் எனக்காகவே மாற்றுவார். என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You need to pray. Pray for your son. Pray for your daughter-in-law. Pray for your children. 4 பேர் இருக்காங்க, வேலை செய்யறவங்க ஒருத்தர் இருக்காங்க. 5 பேர், 5 ஆத்மாவை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். புத்திரவாதியை போல அவர்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருங்க. Bless them every day. என்ன சொல்றது? வாக்குவாதங்கள் வரும் பொழுது வாக்குவாதம் செய்யாதீங்க. சமாதானத்தோட அன்போட நடத்துங்க. ஏன்னா அந்த ஆத்மா நமக்கு வேணும். Praise the Lord. You stand as a minister of God in your family. உன்னுடைய குடும்பத்துல நீ தேவனுடைய ஊழியக்காரனாய் சாராதிபதியா நில்லு. பரிந்து பேசு, கர்த்தர் இரக்கம் செய்வார். ஆமென். ஹalleluya. We don't understand. You're not understanding. I said, how can you get hurt? I said, it is sacrifice. You bad things. போராட்டங்கள், பிரச்சனைகள், அவமானங்கள், நிந்தைகள் வரும் பொழுது நீ ஏற்றுக்கொள்றதுக்கு பேர் என்ன தெரியுமா? It is sacrifice. You cannot get hurt. நான் சொன்ன காயமடைய முடியாது. யுத்தத்தில் இருக்கிறவன் காயத்தை பத்தி பேசினா அவன் யுத்தத்துக்கே போக முடியாது. யுத்தத்துக்கு போகிறவனுக்கு காயம் தான் அவனுக்கு என்னது காட்டுவான் வெளியே. எத்தனை காயம் இருக்குது அது என்ன அர்த்தம்? வீரன். ஆமா, எல்லாம் காட்டுவாங்க. அது காமிக்கிற தைரியம். கேட்ட இத்தனை யுத்தங்கள் நான் பண்ணிருக்கிறேன். உடம்புல எதுவுமே இல்லைன்னு சொன்னா நீ சண்டை போட்டவனே இல்லை. இவ்வளவுதான். ஆமென். You must understand. யாருடன் நின்று கொண்டிருக்கிறீங்க? மரணத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், சத்துருடைய எல்லா வல்லமைகளையும் செயலற்ற பண்ணினவர் இவரோடு கூட தான். அந்த கல்வாரி சிலுவையில அவமானங்கள், நிந்தைகள், எத்தனை கசையடிகள், எத்தனை முட்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை கேலிகள், எத்தனை செய்தார்கள். எல்லாவற்றையும் ஜெயித்தவரோடு கூட தான் நீங்கள் உயிரோடு எழுப்பி இருக்கிறீர்கள். ஹalleluya. praise the Lord. அதை ஒப்பு கொடுத்தாங்க. I said, this is what it is. Thank God. Look at your situation. எத்தனை கிருபை. 5 ஆத்துமாக்கள் இருக்குது. அது மாத்திரமல்ல, இந்த ஆத்துமாக்களில உண்மையாய் நீங்கள் வேலை செய்யும் பொழுது கர்த்தர் அநேகத்துல உங்களை அதிகாரியா வைப்பார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ரொம்ப முக்கியம். Praise the Lord. தேவ கிருபை. ஆமென். கிருபை சார்ந்து வரணும். கர்த்தருடைய அன்பு இருக்கிறது. ஆமென். ஹalleluya. யோவான் 3:16 வாசிக்கிறோம். எவ்வளவு அழகா இருக்குது வசனத்துல. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்பாவியா இருக்கையில கிறிஸ்து இயேசு நமக்காய் மரித்ததனால அவருடைய அன்பு நாம் இன்னதென்று அறிந்தோம். ஆமென். praise the Lord. That's the love of God. அது போதும். அன்பு என்ன தெரியுமா? நெருங்கியது. Because you want to live for him, not for you. நான் வேலை செய்கிறது, நான் படிப்பது, நம்ம ஊழியம் செய்வது எல்லாமே எதற்கு தெரியுமா? நமக்காக இல்லை. ஒன்றுமே. Praise the Lord. It's all for him.
கர்த்தர் நல்லவர். ஏன்னா எல்லா இடங்களிலும் ஸ்தானாதிபதிகளாய் இருக்கிறோம், தேவ பிள்ளையாய் இருக்கிறோம், ராஜ்யத்தில் சொந்தக்காரனாய் நின்று கொண்டிருக்கிறோம். எதற்கு நின்று கொண்டிருக்கிறோம்? அவரை வெளிப்படுத்தும் பொழுது அநேகர் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கண்கள் திறக்கப்படணும். ரொம்ப அழகா இருக்கிறது. நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சையையும் வெறுத்து, அவபக்தியும் லௌகிக இச்சையிலும் வெறுத்து, because you don't give your room for the self. போதும், சுயத்துக்கு வாழ்ந்தது போதும், எனக்காய் வாழ்ந்தது போதும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். It is now for the glory of God. Your life is for the glory of God. உன்னுடைய வாழ்க்கை தேவ மகிமைக்காக. ஆமென். ஏன் நான் உயிரோடு எழுந்தது, நான் ஆரம்பிக்கும் போது மகிமையில ஆரம்பிக்கிறேன். ஒரு நாளும் மகிமைக்கு கீழே போயிடாதீங்க. You have to live a life of glory. தேவன் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கணும். தேவ சித்தம் நிறைவேறுகிற எல்லா இடங்களிலும் தேவன் மகிமைப்பட்டு கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அது சின்னது பெருசு இல்ல, தேவ சித்தம். ஆமென். கடந்து போகிற பாதையில வரும் பொழுது தேவ அன்பினாலே பொறுமையோடு சகிக்கும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுவார். ஆமென். தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுவார். ஆமா. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துவதற்காக வேண்டும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுகிறார். உன் சத்துருக்களை நீங்கள் நேசிக்கும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுகிறார். That's a glory. That's a life of glory. Praise the Lord. அது அவமானம் இல்ல, அது சிறுமைப்படுத்தப்படுகிறது இல்ல, அது வேதனை அல்ல, அதுதான் மகிமை. Praise the Lord. The cross is a glory. Hallelujah. மறந்துடாதீங்க. That's what the life we are living. Change your things. அவரோடு எழுந்திருக்கிறோம், அவரோடு கூட எழுந்துள்ள சொல்லுங்க. I have risen with him. Every time you're going through something, சொல்லுங்க, இந்த உலகமும் பிசாசும் சுயமும் பாவத்தையும் ஜெயித்தவரோடு நான் எழுந்திருக்கிறேன். இவைகள் என்னை ஆண்டு கொள்ள முடியாது, நான் அவைகளை மேற்கொள்ளுவேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய சொல்லும்போது அழகாக சொல்லுகிறார், தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்துல ஜீவனம் பண்ணு. தெளிந்த புத்தி, தெளிவா இருங்க. ஆமா, புரியுது உங்களுக்கு? You're not to be hurt. கடந்து போகிற பிரச்சனைகள் போராட்டங்களில் நீங்கள் என்ன பண்ண முடியாது, காயப்படுறதுக்கு இல்லை. நல்ல பண்ணுங்க. Never use the word I'm hurt. நான் காயப்பட்டேன் எப்பவுமே சொல்லாதீங்க. You're sacrificing. Praise the Lord. Hallelujah. நம்மை நாமே ஒப்பு கொடுக்கிறோம், நம்முடைய ஜீவனை ஊற்றுகிறோம். Praise the Lord. எதற்காக தெரியுமா? ஒருவருக்கு நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். Hallelujah. இலவசமாய் எனக்காக ரட்சிப்பை கொடுத்தவருக்கு நான் கடனாளி. Praise the Lord. அவருடைய அன்புக்கு நான் கடனாளி, அவருடைய அரவணைப்புக்கு நான் கடனாளி, அவருடைய மனதுருக்கத்துக்கு நான் கடனாளி. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You must look at him. அவரை பார்க்கணும். எப்பொழுதும் கண்கள் அவரை தான் பார்க்கணும், அவரை சார்ந்து கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெளிந்த புத்தி, நீதியும் தேவ பக்தியும். நீதி, righteousness, விசுவாச வாழ்க்கை. ஆமென். அல்லேலூயா. விசுவாச வாழ்க்கை தான் நீதியின் வாழ்க்கை. எதை நான் விசுவாசிக்கிறேன்? அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். அந்த கல்வாரி சிலுவையில் அவர் செய்து பிடித்தாரே, அதை விசுவாசிக்கிறேன். ஆமென். தேவ சத்தத்தை கேட்கும் பொழுது அதை அப்படியே கீழ்ப்படியும்படிக்கு நான் விசுவாசிக்கிறேன். அவர் சொன்னார், அதை அப்படியே செய்யும்படிக்கு. பிரைஸ் தி லார்ட். தரிசித்த அல்ல, விசுவாசத்தில் நடக்கிற வாழ்க்கை நடந்து போகும் பொழுது அது எனக்கு நீதியாக எண்ணப்படுகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அதே அதிகாரத்துல தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு நமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். சொந்த ஜனம் நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக. அப்ப நம்மளுடைய காரியங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா, பக்தி வைராக்கியம் என்ன சொன்னா, நன்மை செய்வதற்கு every opportunity. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும் என்ன பண்றதுன்னா நற்கிரியை செய்வதற்கு. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வைராக்கியம். Every opportunity. How can I bless people? How can I be a blessing? நான் எப்படி அவளை ஆஸ்வதிக்க முடியும், எப்படி நான் ஆசீர்வாதமா இருக்க முடியும் என்கிற இந்த வைராக்கியம் எனக்குள்ள இருக்கணும். ஆமென். ஆமா, ரொம்ப முக்கியமானது.
எனக்கு எதிராக எழும்புகிறவன் எனக்கு சத்துருவாய் மாற முடியாது. மைண்ட மாத்தணும். எனக்கு எதிராக எழும்புகிற மாம்சமும் ரசம் உடையவன் எனக்கு எதிராளியா இருக்கவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். என்னுடைய காரியம் என்ன செய்யணும்னு சொன்னா, how to be a blessing. எப்படி நற்கிரியை நான் செய்யறது? How can I do it? இதை யோசிக்கணும். You can do. அதான் சொல்றாரு, நீ சபிக்கிறவள் என்ன பண்ண? நற்கிரியை. What are you doing? You're blessing. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் சொன்னா கர்த்தர் அவளை சந்திக்க முடியும். Because you're blessing. ஆமா, நீதிமானுடைய ஆசீர்வாதம், தேவ பிள்ளையின் ஆசீர்வாதம், சுதந்திரவாளியின் ஆசீர்வாதம், ஜீவனை உடையவனுடைய ஆசீர்வாதம் என் வாயிலிருந்து புறப்படுகிறது. ஜீவன். Praise the Lord. Hallelujah. So what I do is I bless. It's a good work. அது நற்கிரியை. Praise the Lord. சத்துருக்களை நேசிங்க, சபிக்கிறவளை ஆசீர்வதிங்க, உங்களுக்கு நீங்க வேண்டிக் கொள்ளுங்க. குட் ஒர்க்ஸ். Praise the Lord. அது என்ன சொல்ற, ரொம்ப அழகா போட்டிருக்க இந்த வார்த்தை, நற்கிரியைகள் செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும். Praise the Lord. That is zeal, every opportunity. வைராக்கியம் ஏன் தெரியுமா செய்யணும்? நல்லா புரிஞ்சுக்கீங்க. யாவரும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. யாவருக்காகவும் தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமென். அவரை நான் நேசிக்கிறபடியினால என்ன எப்படிப்பட்ட பக்தி வைராக்கியக்குள்ள இருக்கு என்று சொன்னால், நற்கிரியை நான் செய்ய வேண்டும். ஆமென். எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு ஆத்மாவும் அழிந்து போவது என்பது எனக்கு என்ன இருக்கக்கூடாது? எண்ணமா இருக்கக்கூடாது. கெட்டு போவது என்பது எனக்கு என்னக்குள்ள வரவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்குள்ள இருக்கிறதுல என்ன இருக்குன்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். How to expand the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்குவது எப்படி? இன்னும் எத்தனை பேர் அழிந்து போகிற ஆத்துமாக்கள் கர்த்தருக்குள் கொண்டு வருவது எப்படி? Praise the Lord. Hallelujah. ஏன் நான் தான் ஜீவனுடைய, நல்லா புரிஞ்சுக்கணும். நான் தான் மலை மேல் உள்ள பட்டணம், நான் தான் விளக்கு இருக்கிறேன், தண்ணின் மேல இருக்கிற வேண்டியவன். என்னுடைய வெளிச்சம் பிரகாசிக்கலன்னு சொன்னா எனக்கு சுற்றி இருக்கிறவர்கள் என்னோடு இடைப்படுகிறவர்கள், நான் சந்திக்கிறவர்கள், என்னை சந்திக்கிறவர்கள், நான் எங்க போகணும் அன்று வைத்திருக்க அவங்க வெளிச்சத்தை பார்க்க முடியாது. என் வெளிச்சம் பிரகாசிக்கணும். அதான் நற்கிரியைகள். Praise the Lord. You will always be there to bless people irrespective of how they behave to you. உங்களிடத்தில் அவர்கள் எப்படி நடந்து கொள்வார் என்பது அல்ல, நீங்கள் யார் என்பதனாலே நீங்கள் எப்பொழுதும் அன்பு செய்கிறவர்களாக, நற்கிரியை செய்கிறதை வைராக்கியம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். Hallelujah. Praise the Lord. Pray for people. Don't judge people. நியாயம் தீர்க்காதீங்க. Pray for them. ஜெபிங்க. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Every word that proceeds out of the mouth, நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளாக இருக்கணும், பக்தி விருத்திக்குள்ள வார்த்தைகளாக இருக்கணும், கிருபை பொருந்திய வார்த்தைகளாக இருக்கணும், தேற்றுகிற வார்த்தைகளாக இருக்கணும், கட்டுகிற வார்த்தைகளாக இருக்கணும், தூக்கி எடுக்கிற வார்த்தைகளாக இருக்கணும். ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். That's what we are called. வைராக்கியம் for the good works. வைராக்கியம் நமக்கு தேவை. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். வாசிக்கலாம். The likeness of his death. I go to வேதத்துல வாசிக்கும் ரோமர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஆமென். Praise the Lord. கர்த்தர் இந்த சாயல் அங்க பயன்படுத்தப்படுகிற வார்த்தை வந்து சாயல். சரிங்களா? சொல்றாரு மரணத்தின் சாயல், அவருடைய மரணத்தின் சாயல் நாம் இணைக்கப்பட்டால் உயிர்த்தெழுதலின் சாயல் இணைக்கப்படும். அப்படின்னு சொன்னா மரணமும் உயிர்த்தெழுதலும் தனித்தனியா பிரிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. சரிங்களா? இப்ப இந்த மரணமும் அது உயிர்த்தெழுதல் ஏன் சொன்னா நான் மரிக்கணும். அப்ப கிறிஸ்துவின் மரண சாயல் அது பார்க்கணும். கிறிஸ்துடைய மரண சாயல், அந்த மரண சாயல நான் ஒப்பானாதான் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயல்ல நானே என்ன பண்ண முடியும்? ஒப்பா. அப்ப இங்க மரிக்க, இங்க மரிக்காம என்ன பண்ண முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரத்துல 46ஆம் வசனம். Matthew chapter 27 verse 46. வாசிங்க. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி
ராமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, அதற்கு என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாகும். Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை நான் ஏன் கொண்டு வருகிறேன்னு சொன்னா நீங்க புரிதலுக்காக. Father God, பிதாவாகிய தேவன் இயேசுவை என்ன பண்ண வேண்டியதா இருந்துச்சா? கைவிட வேண்டியதா இருந்தது. You understand? It's a very important thing to understand. விட வேண்டியதா இருந்தது. அவர் செய்த பாவத்தின் நிமித்தமாய் அல்ல, உலகத்தின் பாவம் எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டபடினாலே பாவத்தை பாராத சுத்த கண்ணன். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பாவங்கள் எல்லாம் சுவராய் மாறுகிறது. சுவராய் மாறுகிறது. இந்த சுவராய் மாறின நடக்கும் தெரியுமா? தன் பிதாவை அவர் பார்க்க முடியாது. He never had that experience anytime. பூமியில வந்த பொழுதும் எப்பொழுதும் தன் பிதாவை பார்த்து கொண்டிருக்கிறவராய் இருந்தார். See, that's a comforting for him. He went and be with the Lord. இரவெல்லாம் தன் தேவனோட தன் பிதாவோட பேசிக் கொண்டிருந்தார். தேவனோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா இங்க என்ன ஆகுதுன்னு சொன்னா, பாவம், உலகத்தின் பாவமானது அவர் மேல சுமத்தப்படுகிறது. புரியுதா? இந்த சுவர் உண்டாகிறது. And that minute, the father has to என்ன பண்ண முடியாது. அவர் நீதிபரர். அவர் என்ன கைவிட வேண்டியதாக இருந்தது. Now he has to go through. Very important for you to understand. இதான் நம்முடைய வாழ்க்கை. இப்போ அவர் கைவிடப்பட்டதுனால என்ன நடந்ததுன்னு சொன்னா, என் கரத்தை என் பிதா பிடித்துக் கொண்டார். இது ரொம்ப முக்கியம். அவர் கைவிடப்பட்டதுனால இப்ப நான் பிடித்துக் கொண்டேன். இப்ப ஏன் அந்த மரண ஸ்தாயிலுக்குள்ள போகிறேன்? இயேசு தன்னுடைய பாவத்துக்காகவோ மீறுதலுக்காகவோ என்ன பண்ணல, கடந்து போகல. மரண சாயலை புரிஞ்சுக்கணும். நீங்க எதற்காக அந்த மரண சாயல போறான்னு சொன்னா, நீங்களும் நானும் செய்த எல்லாவற்றையும் அவர் சுமக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்ப நானு ஏன் அந்த சாயலுக்குள்ள போகணும்னு சொன்னா, என்னோடு இருக்கிறவர்கள், கர்த்தர் எனக்கு கொடுத்தவர்கள், நான் இருக்கிற பட்டணம், என்னுடைய தேசம் சந்திக்கப்பட வேண்டுமானால் நான் என்னை அர்ப்பணித்தால்தான் அது உண்டா. If you don't go into this, எனக்கு என்கிறதை விட்டுவிட்டு மற்றவர்களுக்கு என்ன என்கிற இடத்துக்குள்ள நான் வந்தால்தான் உயிர்த்தெழுந்த வல்லமை, அந்த மகிமை என்னிலே வெளிப்படும். Praise the Lord. Jesus is not to listen that for me to have a blessed life according to the word. உலகத்தின்படி நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு இயேசு இல்லை. அதுக்கு இல்லை இயேசு. அந்த லெவல்ல திங்க் பண்ணீங்கன்னா நீங்க லோவர் எண்ட்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமா, you know the higher place. உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். You are co-heir with Jesus. கிறிஸ்துவுடைய உடன் சுதந்திரவாளி. Praise the Lord. உங்க லெவலை குறைச்சிடாதீங்க. இந்த உலக வாழ்க்கைக்கு எல்லாம் அதை குறித்து அதிகமாய் கவனம் செலுத்தி அதை ஒரு மேன்மையா பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அழிந்து போகிறதை மேன்மையா பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அழியாத மகிமையை, இது உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு மகிமையை வைத்திருக்கிற அந்த மகிமைக்கு நேராய் போடுகிறது இல்லை. You are losing something. Such a glory. Such a glory. You are losing. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழே தேடாதீங்க. You have to die. Praise the Lord. உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு எண்ணங்கள் வந்தா உடனே என்ன பண்ணுங்கன்னா, அந்த கல்வாரி சிலுவையில அறைந்து கொள்ளுங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில அறையப்பட்டிருக்கிறேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். Hallelujah. அதான் resurrected life. அதான் resurrected life. இல்லைன்னா you cannot enter the resurrected life. you cannot enter. மரண சாயலிலே இல்லைன்னு சொன்னா உயிர்த்தெழுதலின் சாயலில இருக்கவே முடியாது. நீங்களா நினைச்சுக்கலாம். நீங்க நினைச்சுங்க. எப்படி நிறைய பேர் வாழ்றாங்க. Many are living என்ன சொன்ன like a devotee, பக்த கோடி தான். Not living like sons. Not like a hair. Everybody is living like, something like worshipping. புரியுதா உங்களுக்கு? No, that's not the word.
That's not what God has called us for. அதற்கு அழைக்கப்படல. நம்முடைய வாழ்க்கை வேற. ஆமென். அவரை போல திரும்ப சொல்றேன், இந்த பூமியிலே வாழ்ந்து ஜெயம் எடுத்தாரு, பரத்துல அமர்ந்திருக்காரு, அவரை போல. அதாவது யோவான் எழுதும் போது ரொம்ப அழகா சொல்றாரு, அவர் எப்படியா இருக்கிறாரோ அப்படியாகவே இந்த பூமியில நாம் இருக்கிறோம். See, the heaven is ready to help you. கர்த்தருடைய பர்வதத்திலிருந்து ஒத்தாசை எப்பொழுதும் உங்களுக்கு உண்டு. தேவனுடைய சேனைகளின் ஒத்தாசை உங்களுக்கு உண்டு. தூதருடைய ஒத்தாசை உங்களுக்கு உண்டு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எப்பொழுதும் உங்களுக்கு உண்டு. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நீங்க எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? கீழே உலகத்தை மேன்மையா பார்த்துக்கிட்டு, உலக காரியங்களை பேசிக்கிட்டு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது இஸ்ரவேலின் ராஜா, எத்தனை யுத்தங்கள் செய்தான், எல்லாம் ஜெயம் எடுத்தான், எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா அது அவனுக்கு மகிமை இல்லை. அவனுடைய மகிமை அவன் ஆண்டவர் மாத்திரமே. அதுக்கு செய்யாம இருந்தானா, சோம்பேறியா இருந்தானா, ஒண்ணும் பண்ணாம இருந்தானா? இல்ல, தன் வாழ்க்கையில் காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறான். ஆனால் எது மகிமை என்பதை அவன் தெளிவா இருந்தான். அதேதான் நமக்கும். எல்லா உலகத்தின் காரியங்களை கர்த்தர் பயன்படுது, அதுல கர்த்தர் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கணும். எல்லாவற்றிலும் மகிமைப்படணும். ஏனென்றால் நான் இப்பொழுது மரித்த, எனக்காக வாழ்ந்த நாட்கள் முடிந்தது. இப்பொழுது தேவ மகிமைக்காக வாழ்கிற நாட்களிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கு என்ற வார்த்தை விட்டுட்டு, கர்த்தாவே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்பதை வாழ்க்கைக்குள்ள வரும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். தேவன் நம்முடைய இந்த மரணத்துக்குள்ள போகும்போது, சாயல போகும்போது எனக்கு நம்ப மாட்டோம். பாவத்துக்கு மறிக்கிறோம், அதனுடைய வல்லமையை செயலற்க பண்றோம். அதான் செய்யணும். நான் மறிக்கும் பொழுது பாவத்தை என்ன பண்ண சொன்னா, அதனுடைய வல்லமையை, பாவத்தினுடைய வல்லமையை, மரணத்துடைய வல்லமை என்ன பண்ணுறோம், நம்ம பிரேக் பண்றோம். இப்ப என்ன சொன்னா, we are overcoming guilt and its power. அந்த நம்மை குற்றப்படுத்துகிற, அது மாத்திரம் இல்லாம நம்ம இது இருந்த வல்லமையை என்ன பண்ணோம், உடைச்சாச்சு. பிகாஸ் மரித்தவன் என்ன பாவத்தினின்று விடுதலையாகி இருக்கிறார். இஸ் செட் ஃப்ரீ. மரித்தவன் என்ன சொன்னா, இஸ் ஃப்ரீ. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 6ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக இருக்கிறான். அப்ப அதான் அந்த சாயல் மனசா. ஏன்னா பாவத்துல இருந்து நீங்க நீங்கி இருக்கணும். அப்ப அந்த சாயல் மரணத்துல இருந்தாதான். மரிக்காதவன் உயிரோட திரும்ப எழுப்பிக்கிட்டான்னு சொன்ன அவனே என்ன பண்ணான், அந்த பாவம் அவனே ஆண்டு. அதனாலதான் சொல்ற, அடக்கம் பண்ணு பழைய மனுஷனை, பாவ மனுஷனை அடக்கம் பண்ணு. அதான் சொல்ற, கிறிஸ்துவனுடைய எழுந்திருக்கிற இந்த வாழ்க்கைக்குள்ள காணப்படு. அதான் சொல்றேன். ஏன்னா பாவை நீ என்ன பண்ண முடியாது, ஆளுகை செய்ய முடியாது. அதை உடைச்சாச்சு, அதோடைய வல்லமையை உடைச்சாச்சு. அப்படியே என்ன சொல்றது, பாவத்தின் சம்பளம் மரணம். சோ அதனுடைய சம்பளத்தையும் உடைச்சாச்சு. ஏன்னா நீ பாவத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை, அது உடைக்கப்பட்டாச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவர் என்ன செய்ய சொன்னா, புதிய வாழ்க்கைக்குள்ள நம்மை கொண்டு வர. இந்த புதிய வாழ்க்கையில உள்ள வரும்பொழுது பாத்தீங்க சொன்னா, இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, தேவனுடைய கிருபையினால, தேவ ஆவியினால நம்மை நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. புது வாழ்க்கை. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களால இல்லை. இப்ப முடிஞ்சிருச்சு. நீங்க உங்க எண்ணங்கள், உங்களுடைய சிந்தை, உங்களுடைய காரியங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்றீங்கன்னு சொன்னா, தேவ கிருபையும் தேவ ஆவியானவர் உங்களை நடத்துவதற்கு நீங்க என்ன பண்றீங்க, இடம் கொடுங்க. Okay, very important. You must always understand every action நீங்க செயல்படுகிறது, or any decision, தீர்மானம் எடுக்கிறது உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும் என்பதை தெரிஞ்சுக்கீங்க. அது ஒருவேளை நன்மைக்காக இருக்கலாம், இல்ல தீமைக்கு இருக்கலாம். புரிஞ்சுக்கணும் நீங்க. சரிங்களா? நன்மைக்கு இருக்கலாம், இல்ல தீமைக்கு. அப்போ அந்த தீர்மானங்கள் எடுக்கணும், அப்புறம் நம்ம செயல்படணும்.
நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த தீர்மானம் எடுப்பதற்கு தேவ கிருபையும் தேவ ஆவி நமக்கு தேவை. ஆமா, இல்லைன்னா என்ன சொன்னா தேவனோடு கூட நடக்க முடியாது. If you are not taking a decision according to the will of God, தேவ சித்தத்தின்படி தீர்மானங்கள் எடுக்கலன்னு சொன்னா அப்ப என்ன பண்றோம்னு சொன்னா ஜீவனுக்கு நேரா போக முடியாது, மரணத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கும். நீங்க எல்லாம் நிறைய நேரத்துல எல்லாருடைய கேள்வி, எனக்கு ஏன், நான் என்ன பண்ணேன், நான் எதுவுமே தப்பு பண்ணல. நீங்க எதுவும் தப்பு பண்ணல, ஆனா என்ன பண்ணீங்கன்னா தீர்மானங்கள் எல்லாம் தப்பா எடுத்தீங்க, அவ்வளவுதான். யாராச்சும் கோவப்பட்டு உங்ககிட்ட பேசினா நீங்க திரும்ப கோவப்பட்டு பேசி அந்த ஆத்ம தீர வரைக்கும் விடுறது இல்லை. ஏதாச்சும் ஆமா உங்களுக்கு எப்படி நம்மகிட்ட பேசலாம், சரியா? இப்ப என்ன பண்ணீங்கன்னா நீங்க எதுவும் தப்பு பண்ணல, அவங்களாம் வந்து உங்களுக்கு திட்டினாங்க, அவங்க சண்டை போட்டாங்க, நீங்க கரெக்டா தான் இருந்தீங்க. ஆனா தேவனுடைய சித்தத்துல இல்லை. இப்ப ஃபுல்லா என்ன பண்ணீங்க, உங்களை போட்டீங்க ஃபுல்லா. இப்ப விதைச்சாச்சு, நல்லா பண்ணுங்க, you made a decision, right? இப்ப என்ன பண்ண, தீர்மானம் எடுத்து வச்சாச்சு. இப்ப என்ன பண்ணுச்சுன்னா நீங்க விதைச்சத நீங்க தானே இருக்கணும். ஆமா இல்லையா? ஜீவனுக்கு என்று விதைத்தால் ஜீவனை இருக்கும், மரணத்துக்கு என்று விதைத்தால் மரணத்தா இருக்கும். அதுதான் பிரச்சனை. ஒண்ணுமே செய்யாதப்போ உங்களுக்கு வரும் எல்லா காரியங்களும். அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதா இருக்கிறது. புதிய இதுல வந்ததுக்கு அப்புறம் நாம இல்ல, தேவ ஆவியினால தேவ கிருபையினால என்ன பண்ணணும், தீர்மானம் எடுக்கிறதுல ஜாக்கிரதை இருக்க வேண்டுமா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலன் பவுல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு ஒரு காரியத்தை, இது எப்படி ரன் பண்ண சொல்லி வசனத்துல காரியங்களை. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம். Philippians chapter 3 verse 12 to 14. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டு அது உயிர்த்தெழப்பட்டு தேவனோடு கூட நம் உயிரோடு எழுப்பப்பட்டு அவரோடு கூட உன்னதங்கள் அமர்ந்திருக்கிற இந்த அனுபவம் வந்தவன எல்லாம் இருந்தாலும் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அடைந்தாயிற்று, இட்ஸ் ஃபினிஷ்ட் இல்ல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த பூமியில என்னை வைத்திருக்கிற நாள் மட்டும் என்ன பண்ண சொன்னா நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அதான் சொல்றாரு, தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி தொடருகிறேன். அவரோடு கூட உன்னதங்களை அமர்ந்திருக்கிற அந்த மகிமையில் அமர்ந்திருக்கிற அதான் என் லக்கு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்போ என்ன சொன்னா my journey should go towards that. நான் எப்படி உங்க வாழ்க்கை நடந்துன்னு சொன்னா அந்த மகிமையை நான் போய் அடைவதற்கு, புரியுதா உங்களுக்கு, அதுக்கு நேரம் நடக்கும். இங்க என்ன பண்ண முடியாது, வேற இடத்துக்கு உள்ள விட முடியாது. அப்ப நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய தீர்மானங்கள் எவ்வளவு அவசியம் என்பது பாருங்க. ஆமா, எவ்வளவு அவசியம். இன்னைக்கு ஏதாச்சும் பண்ணிட்டு தப்பிக்கலாம் நினைக்கலாம், ஆனா அது என்ன பண்ணோம், அடுத்த நாள் விளைச்சல கொடுக்கும். அதனாலதான் தோட்டத்துல எதை போடுறோன்றது முக்கியம். ரெண்டாவது, தோட்டத்துல சத்ரு எண்ணத்தை போடுறான்றதையும் கவனமா இருக்கணும். ஆமா, நீங்க போனீங்கன்னு என்ன சொல்லுது, என்ன சொல்லுது, இந்த தென்னை மரத்துல இருக்கு தோட்ட மரம் சொல்லி என்ன சொல்லுவோம், தோப்பு. ஓகே, ஃபுல்லா தென்னை மரம் வந்து இதெல்லாம் ஃபுல்லா வச்சிருப்பாங்க, மரம் இல்லாத. ஆரம்ப நாட்கள் நான் நினைச்சுன்னு சொன்னேன், 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி தேங்காய் வெட்டுவாங்க. சரி, அது தண்ணி விட்டா போதும் அப்படின்னு சொல்லி. ஆனா அப்படி இல்லை, டெய்லி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அது சுத்தி இது வளரப்பாங்க, கிளை வளரப்பாங்க. அந்த மண் வெட்டி எடுத்துட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க. அடுத்தது தண்ணி ஓடுறதுனால அந்த மண்ணுங்க வந்து சேர்ந்துடும், நல்ல தண்ணி ஓட முடியாது. இவங்க வேலை போயிட்டே இருப்பாங்க, இங்கே இருந்து அங்க வரைக்கும். ஏன்னா ஃபுல்லா போனோம், மண்வெட்டி எடுத்துக்கிட்டு அப்படியே போய்கிட்டு
டெய்லி ஒர்க், டெய்லி பராமரிப்பு. ஆனா நமக்கு என்ன தெரிஞ்சுச்சுன்னா என்னமோ அது தானா வர போல, எனக்கு காய்க்கிறது மரத்துல தான். ஆனா அந்த மரம் நல்லபடியா காய்க்கணும்னு சொன்னா, அப்போ ஒரு தோட்டத்தை, நம்மளுடைய தோட்டத்தை எப்படி பண்ணிச்சோம்னா பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்ப என்ன விதைக்கிறேன்? மை லைஃப், praise God, ஞாபகம் வச்சுங்க. My life has to be glorifying God. என்னுடைய வாழ்க்கை ஆனது தேவனை மகிமைப்படுத்தணும். அப்ப அந்த மகிமைப்படுத்தணும்னு சொன்னா கலைகளை நான் போட, அப்ப எங்க போட்டுட்டு இருக்கணும்? மகிமையானதை போடணும். எது மகிமை? தேவ வார்த்தை. ஆமென், praise the Lord. அப்ப my decisions எல்லாமே என்ன இருக்கணும்? தேவ சித்த, தேவ வார்த்தை, பரிசுத்த ஆவியிடத்தில் உடைய உதவி கேட்கணும், தேவ கிருபையில கேட்கணும். praise the Lord, hallelujah. ஏன் சொன்ன என்ன சொல்றது? கல்டிவேட்டிங் சம்திங், ஏதோ ஒன்றை நான் என்ன சொல்றது உற்பத்தி பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, என் தோட்டத்தை குறுக்க நெருக்க எல்லாத்தையும் வளர விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், நடந்து போறதே அங்க மரமே இருந்தாலும் சரி அங்க போக முடியாது. ஏன்னா முள் புதர் வந்துடும். ஆமா, சரி, praise the Lord. It's very important in your life. எதை நாம் விதைக்கிறோம்? தாட்ஸ். சரியா? 3 காரியத்தை நான் காமிச்சிட்டு நம்ம முடிக்கிறேன். வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரிசரக்ஷன், உயிரோட எழுந்த பின்பு 3 காரியம் ரொம்ப முக்கியம். நியூ மைண்ட், புதிய சிந்தை, புதிய இருதயம், அதுக்கப்புறம் புதிய சித்தம். இந்த 3 உங்க லைஃப் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 3 திங்ஸ் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால நம்முடைய பிள்ளையாகிறோம். பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்த உள்ள வந்தோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்குள்ள வந்து your desires change. ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களுடைய ஆசைகள் மாறும். ஃபர்ஸ்ட் இப்போ அவருக்காக வாழணும், அவருக்கு ப்ளீசிங்கா இருக்கணும், அவருக்கு பிரியமா இருக்கணும். நம்ம இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் நமக்கு. தென் தட்ஸ் an objective. எல்லாமே சேஞ்ச் ஆகும் நமக்கு. நல்ல இது வந்து ஆதி அன்பு, ஃபர்ஸ்ட் லவ். இந்த ஃபர்ஸ்ட் லவ்லயே ஓடிட்டு இருந்தா பரவாயில்ல, இதை நர்ச்சர் பண்ணா பரவாயில்ல. இந்த ஃபர்ஸ்ட் லவ்ல போகும்போது என்ன ஆயிருக்குன்னா நம்முடைய சுயத்தை போட ஆரம்பிச்சோம். ஏன் நமக்கு என்ன தெரியலன்னு சொன்னா, we have a new mind, a new heart and a new will. எல்லாத்தையும் புதுப்பிக்கப்பட்டது. இப்ப இந்த புதுப்பிக்கப்பட்டதோட கூட தான் நம்ம ஓடணும். பழசோட கூட நம்ம ஓட முடியாது. சோ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பழச ஓடும்போது என்னுடைய புதிய அந்த அன்பினால இருந்த அந்த வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மங்க ஆரம்பிக்கும். அந்த மங்கின ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, திரும்ப பழைய மாதிரியே வராது. ஒரே ஒரு டிஃபரன்ஸ், இயேசு பேர் சொல்லியிருக்கீங்க, வாக்குத்தத்தத்தை சொல்லியிருக்கீங்க, தேவனுடைய சபையில காணப்படுவீங்க, அதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஆனா இங்க என்ன இருக்காது? ஃபயர் இருக்காது, அந்த மகிமை இருக்காது. So you have to be very careful. So வாசிக்கலாம். ரோமர் 12:2 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இந்த ஒத்த வேஷம் தெரியாம என்ன பண்ற? மனம் புதிதாகும். அப்ப நியூ. அப்ப இந்த நியூ எப்படி வருதுன்னா, கிருபை சார்ந்து பண்ற தேவ வார்த்தை பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது இங்க பழைய காரியங்களை பழையதெல்லாம் உள்ளே விடாம நீங்க பார்க்க நியூவா யூ வில் பி மேக்கிங். சரிங்களா? ஓகே. இன்னொரு வசனத்தை வாசிங்க. Just to give you the confidence in the Lord. 1 கொரிந்தியர் 2:16 1 Corinthians chapter 2:16. 1 கொரிந்தியர் 2:16 வாசிக்கலாம். அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். புதிதான பிறந்தவர்கள், இயேசுவிடத்தில் மறுபடி பிறந்தவர்கள், உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள், அப்படி சிந்தை என்ன சிந்தை அவங்களுக்கு கிடைக்குது? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. இப்ப கிறிஸ்துவின் சிந்தை என்று சொல்லும் பொழுது பிதாவின் காரியத்தை அவர் அறிந்தவர். அப்ப எனக்கு அந்த சிந்தை உண்டாகும் பொழுது எனக்கு தேவனுடைய சித்தம் என்னது என்பதை எனக்கு அறிய முடியும். அப்ப நான் என்ன பண்ண சொன்னா, என் மண்டையை உள்ள போடக்கூடாது. என்ன சொல்றது? இதை ஆஃப் பண்ணிட்டோம், இதை ஆன் பண்ணிட்டோம், திரும்ப இதை ஆஃப் பண்ணிட்டு இங்க ஆன் பண்ணிட்டோம். நம்ம செய்யலாம். He has to. Praise the Lord.
எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை. இப்ப என்ன பண்ண சொன்னா, என் பிதாவினுடைய காரியத்தை, என் ராஜ்யத்தின் காரியத்தை, என் வாழ்க்கை, புதிய வாழ்க்கையை எப்படி செயல்படும் என்பதை நான் அறிந்தவனா இருக்கிறேன். காரணம், எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. இப்போ இந்த சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை உண்டா இருக்கும் பொழுது என்ன பண்ண சொன்னா, நல்லா பார்த்துருக்கீங்கன்னா, உலகத்தின் காரியத்தை குறித்து இது கவனிக்க, தேவ காரியத்தை பரத்துக்குரியதை தான் சிந்திக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு வேலையை பார்த்தோன்னே, இல்ல நமக்கு என்ன சம்பாத்தியம் கிடைக்கும், நம்ம எப்படி பண்ணலாம், நம்ம எப்படி இருக்கலாம், அதை யோசிக்கலாம். நான் இங்க தேவனுடைய நாமத்தை எப்படி மகிமைப்படுத்த போறேன், இங்க கர்த்தரை எப்படி நான் உயர்த்த போகிறேன், what opportunity God has given me. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தானே இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் கூட அதுல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அதுல ஃபோக்கஸ் பண்ண, அது ஃபோக்கஸ் பண்ண என்ன அர்த்தம்னா, you are having your mind. அதாவது நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுதுவதானால், கிறிஸ்து பிதாவின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிற மேலான இடத்தில் உள்ளவைகளே நாடுங்கள். பூமிக்கு உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை. அப்ப என்ன சொல்ல, இதை விட்டுடுங்க. இந்த மைண்ட் வந்தாவே உங்களுக்கு இல்ல, இந்த மைண்ட் நமக்கு வேண்டாம். கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்கள். கிறிஸ்துவின் சிந்தை எப்பொழுதுமே பிதாவின் காரியம் என்ன, நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் இந்த பூமியிலே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதான் சிந்தை. அப்ப என்னுடைய சிந்தை என்ன பண்ணணும், மாறணும். ஏது மாறணும்? அப்பதான் என்னால தீர்மானம் எடுக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? உலகத்தின் ஆசைகள் இருக்கும் பொழுது என்ன பண்ண முடியாது, பரத்தினுடைய காரியங்கள் நான் என்ன பண்ண முடியாது, தீர்மானம் எடுக்க மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். See, you have to understand God. தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது. புயல் காற்று வீசுகிறது, படகுல தண்ணீர் வருது, அவர் அங்கதான் இருக்கிறார். சரிங்களா? அவர் அங்கதான் இருக்கார், படுத்து உறங்கி இருக்கிறார். ஆண்டவர் என்ன பண்ணல, ஐயோ பாவம் சொல்லி ஏஞ்சு வரல, இல்ல, அலோ பண்ண, திரும்ப புரிஞ்சுக்க, அலோ பண்ண. ஏன்? they must know how to run. பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கையில கடந்து வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் ஞாபகம், அவைகளை நீங்கள் என்ன பண்ண, ஆளுகை செய்ய தெரியணும். ஆமா, புரிஞ்சுக்கணும். அவர் எங்கேயும் போல, உங்க கூட தான் இருக்கிறார். ஆனா அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா செய்யணும். அதனால தாவீதுடைய வாழ்க்கை எடுத்துக்கணும். தாவீது என்ன செய்வான் தெரியுமா? எப்பொழுதும் ஆண்டவர் கேட்பான், நான் என்ன செய்யணும், என்ன செய்யணும் சொல்லுவார், நீ போய் செய்யும். இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதை விட்டுட்டு என்ன பண்ண, பிரச்சனைகள் மேல கண்களை வைத்து, நாங்கள் அடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா, அந்த இடத்துக்கு போக போய் வந்தா just look for a challenge வந்துச்சுன்னா ஹாப்பியா இருக்கு. யாக்கோபு சொல்றாரு, பலவித போராட்டங்கள் வரும்போது என்ன பண்ணுங்க, மிகுந்த சந்தோஷமா இருக்கு. that should be a mindset. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஏன் தெரியுமா? கர்த்தர் மகிமைப்பட போறாரு. என்ன கொந்தளிச்சாலும் சரி, நீ என்ன பண்ணாலும் சரி, நான் அதட்டும் போது நீ அமைதியாகணும். ஏன்? நான் அக்கறைக்கு போகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. see the mind. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று அறியும்படி உன் மனம் புதிதாகும். that should be a mind. நீ சிந்தை இருக்கணும். இதை விட்டுட்டு என்னமோ வந்து அழிந்து போறது போல. பிரைஸ் தி லார்ட். உங்களோடு கூட இருக்கிறவர் யாரு? உலகத்தில் இருக்கிற உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உங்களோடு இருந்த உயிரோட எழுப்பினர், மரணத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், பாவத்தை ஜெயித்தவர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தான் உங்களோடு கூட இருக்கிறாரு. அவர்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க. what should I do? mind. பிரைஸ் தி லார்ட். அடிமைத்தனத்துக்குள்ள போகாதீங்க. சுதந்திரவாளியை போல, அந்த அடையாளத்துல உயிரோட எழுந்தவரை போல, ஜெயித்தவரை போல என்ன பண்ணுங்க, செயல்படுங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். just few points கொடுத்து நீங்க எடுத்துக்கலாம். see, number one, the new mind, what does it do? It understands God's plan and purpose and your part in it. தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய நோக்கத்தையும் அதிலே உங்களுடைய பங்கு இன்னதென்பதை நீங்கள் அறியும்படிக்கு அது தெளிவை உண்டாகும். Understanding God's plan and purpose and our part in it. தேவனுடைய திட்டம், அவருடைய நோக்கம்,
அதுல நம்முடைய பங்கு என்ன என்பதை அறியும்படிக்கு இந்த புதிய சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு உதவும். நம்பர் 2, கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாக வாழும்படிக்கு ஒரே சிந்தை நமக்கு உண்டாகும். லிவிங் இன் யூனியன் வித் கிரைஸ்ட். லிவிங் இன் யூனியன் வித் கிரைஸ்ட். கிறிஸ்துவுடனே கூட ஒரே சிந்தையாய். ஏன்னா 2 பேர் ஒரு மனம் இல்லைன்னா அவங்க என்ன பண்ண முடியாது, ஒன்னா நடந்து போக முடியாது. அப்ப கிறிஸ்துவின் சிந்தை என்ன இடத்துல இருக்கும் பொழுது, புதிய சிந்தை இருக்கும் பொழுது, அவரு சிந்தை என் சிந்தை ஒரே தானே. 2 பேரும் என்ன பண்ண முடியும், அக்ரி பண்ணுவோம். மன்னின்னு சொன்னா மன்னிப்போம், பயப்படாதுன்னு சொன்னா பயப்பட மாட்டோம், தாண்டுன்னு சொன்னா தாண்டுவோம். 2 பேரும் அக்ரிமெண்ட். ஏன்னா ஒரே சிந்தை. அடுத்தது பாத்தீங்கன்னா the new mind என்ன, அது எப்பொழுது என்ன பண்ணுச்சுன்னா அவருடைய சித்தத்தையே நாடும். அவர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறத நாடுமே தவிர எனக்கு என்ன வேணும்னு சொல்லி நாடாது. இதான் ரிசல்ட் நியூ மைண்ட். Always seeking his will. Always seeking his will rather than our own. அடுத்தது பாத்தீங்கன்னா it is selflessness. சுயமான எந்த இது இருக்காது. அடுத்தது it is always humble. எப்பொழுதும் தன்னை தாழ்த்துகிறதா இருக்கும். Compassionate, அன்புள்ளது. So you can add all those things. சரிங்களா? This is the new mind. ஏன்னா இது வந்து எப்பொழுதுமே ராஜ்யத்தை குறித்து. One man of God, beautiful அவரு சொன்னாரு, that really stuck with me. சொன்னாரு, மற்ற இடத்துல நீங்க அவங்க நடத்தும் பொழுது எப்படி சொல்ற அவர் பண்றதுங்க சொன்னா among the terrorists, Muslims who hate him, அவங்க மத்தியில தான் அவர் சொன்னாரு, அது மனுஷனால செய்ய முடியாது, தேவ அன்பு. சொன்னாரு என்ன சொல்றேன்னா, அடுத்தவங்களுக்கு நீ ஊழியம் செய்யும் பொழுது, நடத்தும் பொழுது சொல்றாரு, இயேசு அவங்களுக்கு எப்படி ஊழியம் செய்ய விரும்புகிறார் அந்த மாதிரி நீங்க செய்யுங்க. நீங்க எப்படி விரும்புறீங்கன்னு செய்யாதீங்க. அவங்களுக்கு இயேசு எப்படி ஊழியம் செய்ய விரும்புகிறார். So treat them in the way Jesus wants. ஏன்னா நீங்கள் அவருடைய எக்ஸ்டென்ஷன், உங்களுடைய அவயங்கள் அவர் பயன்படுத்துகிறார். நீங்க ஊழியம் இல்லை, உங்க ஊழியம் இல்லை, அது அவருடைய ஊழியம். அவர் தன்னுடைய ஊழியத்திற்கு உங்களுடைய அவயங்களை பயன்படுத்த விரும்புறாரு. அதனால நீங்க விரும்புற மாதிரி செய்யாதீங்க, உங்க அவயங்களை மட்டும் கொடுங்க, அவர் விரும்புற மாதிரி செய்யணும். லட்சக்கணக்கில் கர்த்தர் அவர் கொடுக்கிறார் ஆத்துமாக்கள், அவங்களே வந்து மீட்டிங்க வைக்க செய்ய. எத்தனை கிருபை சொல்றாரு, இட் இஸ் ஒன்லி லவ், அன்பு மாத்திரம். அவர் சொல்லும் போது எப்படி சொல்றாரு, மை பிரதர்ஸ். அப்பதான் பாம்பை வச்சு வெடிச்சு அத்தனை பேரை கொண்டுட்டான். ஆனா அவர் அப்படி எதிராளியை பார்க்கல, அவங்க தீவிரவாதிகளை பார்க்கல. அவர் சொல்றாரு, பார்த்த பார்வை அப்படின்னு சொன்னாரு, என் இயேசு பார்த்தது போல அந்த ஆத்மா. நம்ம அறியாமையில் இருக்கிறாங்க, குருடர்களா இருக்கிறாங்க, அவர் மேல என் இயேசு என்ன பண்ணாரு, பரிதாபப்பட்டார். ஆமா, he's compassionate. Praise the Lord. Hallelujah. So this is one of the points that's really blessed me. நான் என்ன பண்ண அறிக்கை செய்ய ஆரம்பித்தேன். ஆண்டவரே, நீர் எப்படி நடத்த விரும்புகிறோ, நீர் எப்படி நீர் ஊழியம் செய்கிறோ அதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன். Don't hurt people. Appreciate people. Praise the Lord. ஆண்டவர் பார்க்கிற விதமாய் தனத்துல வந்த ஒருவனை ஆகிலும் அவர் புறம்பே தள்ளவில்லை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நியூ ஹார்ட், புதிய இருதயம் ஆண்டு கொடுக்கிறார். ஏன்னா பழையது வந்து கடினமானது, அது பாவத்திலிருந்து நல்ல செருக்குள்ளதா இருக்கிறது, அது அதுல இருந்து புறப்படுறது எல்லாம் தீட்டுப்படுத்துறதா இருக்கிறது. ஆகையால கர்த்தர் ஒரு புதிய இருதயத்தை கொடுக்கிறார். இந்த புதிய இருதயம் எப்படி என்று சொன்னால், தேவ அன்பை, தெய்வீக அன்பை ருசித்து அனுபவித்த ஒரு இருதயம். இவ்வளவுதான். The heart is full of love of God. அது ருசித்து அனுபவித்தது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இருதயம் சுத்தம் உள்ளதா இருக்கிறபடினால இந்த இருதயம் வந்து தேவ அன்பினால் இருக்கிறது. அன்பு வந்து எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, எதிர்பார்க்கிற அன்பு அல்ல, எப்பொழுது தன்னை கொடுக்கிற அன்பு. ஆமென். தட்ஸ் டிவைன் லவ். அதான் அகாப்பே அன்பு. தெய்வீக அன்பு என்று சொன்னால் தன்னை கொடுக்குமே தவிர கொடுக்கிறதுனால எதிர்பார்க்கிறது இல்லை.
Praise the Lord. அப்ப இந்த இருதயம் என்னன்னு சொன்னா it always gives. Praise அன்பு. எப்பொழுதும் அன்பு சொல்லுங்க, எதிர்பார்க்கறது இல்லை. நான் இவ்வளவு செஞ்சேன், நீ ஏதாச்சும் ஒரு செஞ்சியா இல்ல. ஆமா, அந்த எதிர்பார்ப்பு தான் உடைச்சிருக்க. திரும்ப நான் சொல்றேன், தேவனுடைய அன்பினாலே செய்யப்படும் பொழுது ஒரு நாளும் எதிர்பார்ப்பு மட்டும் இருக்க. You are doing it because you love God. தேவன் அன்பா இருக்கிறார். ஆமா, நம்மளுடைய சகோதரனா அன்பு செலுத்த வேண்டியதா இருக்கிறது. அன்பை தன் சகோதரனை பகைக்கிறவன் அன்பை அறியான். அன்பு இல்லை என்று சொன்ன அவனுக்கு தேவனை அறியான். அதனால நம்முடைய இருதயங்கள் ஜாகிரதை. சோ இந்த இருதயம் எப்படி வருதுன்னா, நம்பர் 1, this new heart will be sensitive to his spirit. The new heart will be sensitive to his spirit. அப்படி அர்த்தம் சொன்னா, இந்த புதிய இருதயம் எப்படி சொன்னா, அவருடைய ஆவிக்கு என்ன சொன்னா உணர்வுள்ளதா இருக்கும். வெரி சென்சிட்டிவ். தேவனுடைய ஆவிக்கு, கர்த்தருடைய ஆவியானவர் அந்த மென்மையின் ஆவியா நடக்கும் பொழுது தெரியும். ஒரு சின்ன காரியம் நீங்க பண்ணும் பொழுது என்ன சொன்னா, தேவனுடைய ஆவியானவர் துக்கப்படணும். அது பிரியம் இருக்கா இல்லை அவங்களுக்கு தெரியும். Because the heart is full of love. Praise the Lord. Hallelujah. தேவனை பிரியப்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்தும். இரண்டாவது பாத்தீங்கன்னா, தேவனுடைய ஆசைகள், நியூ டிசையர்ஸ், விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறவர் உங்களில். சோ நியூ டிசையர்ஸ், சரிங்களா? நியூ டிசையர்ஸ். அடுத்தது தேவன் மேல எப்பவுமே பற்றுதல் இருக்கும். அது மாத்திரம் அல்ல, தேவன் மேல் மாத்திரம் அல்ல, தேவ ஜனத்தின் மேலும் அஃபெக்ஷன், அன்பு. அது மாத்திரம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் மேலும் அன்பு செலுத்துறாங்க. Because it's love. When you look at something, பார்க்கிறோம், நார்மலா கம்பேரிசன்ஸ் நடக்கும். அப்ப என்ன பண்ணிருந்துச்சுன்னா, அந்த உருவங்களை பார்த்துட்டு ஏதாச்சும் சொல்றாங்க இப்படி அப்படின்னு ஒரு கமெண்ட் நார்மலா வரும். அது ஹியூமன் சைட். அப்போ தேவ அன்பு இருக்கும் பொழுது you will never look at the outside, you start looking inside. ஆமென். என்ன பண்ண முடியாது உங்களால சொன்னா, you cannot get to a level where you can hurt people. மாம்சத்துல நான் பேசுவேன், ஆவியில நான் சொல்லுகிற காரியம் என்ன சொன்னா, பாதிக்கப்பட்டவனை குறித்து, அவனுடைய வேதனைகளை குறித்து அலட்சியப்படுத்த மாட்டீங்க. அவனுடைய இருதை மின்னது என்பதை நீங்க அறிவீங்கன்னா, you always there with a compassion to build people. You always look for the needs of others. ஆட்டோமேட்டிக்கா வரும். ஒரு எது பேசும் பொழுது என்ன பண்ணுவோம் சொன்னா, உடனே ஏன் அவங்க பேசுறாங்க, அவங்க பேசுவதற்கு காரணம் என்ன, இதனுடைய சூழ்நிலையுமே என்ன. You get into that because it's a, it is a heart is full of love. ஆமா, பாவத்துல அடிமைத்தனத்துல இருந்தனா தேவனே வேணாம் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிற நம்ம ஞாபகம் மனுஷன் தான் இருந்தான். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அவன் நினைச்சா இது அவனுக்கு தான் வாழ்க்கை, இப்படி சந்தோஷம் இருக்கு, இது இருக்கு, பொண்ணு போட்டுக்கிட்டு அக்கிரமம் பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்குது, நல்லா இருக்குது. ஆனா ஆண்டவர் அப்படியே விடல. நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் இறங்கி வந்தார். எப்பொழுது? எல்லா பாவிகளாய், துரோகிகளாய், எதிராளியா இருக்கும் பொழுது அவர் நேசித்து வந்தார். ஏன்னா அவர் என்ன பார்த்தார்னா, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Look at the heart of God. அவன் செய்கை அல்ல, அவன் செய்கை செய்ததற்கு காரணம் என்ன சொன்னா அறியாமை. அதை பார்த்தார். That's the heart. அன்பினால நிரம்பி இருக்கும். It never wants to condemn. இப்போ நான் உன்னை என்ன பண்றது இல்ல, குற்றப்படுத்துறது இல்ல. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We have to come into this. அடுத்தது பாத்தீங்கன்னா, தேவனையே விசுவாசிக்கிறது அல்லது தேவனையே நம்பி இருக்கிறது வேற தெரியாது. No other things. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் அந்த இருக்குல்ல, என்ன வந்தாலும் நம்புவேன், யார் கைவிட்டாலும் பின் செல்லுவேன். Because it just loves it. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவத்தை, அக்கிரமத்தையும், உலகத்தையும், சுயத்தையும் எதிர்த்து resisting sin, Satan, self and world. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இருதயம் எப்பொழுதுமே தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டே ஒரு அசுத்தத்தையும் உள்ள விடாதபடிக்கு. ஆமா, எதையுமே மாம்சத்தினுடைய காரியங்கள் எதையும் உள்ள விடாதபடிக்கு சுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கும். ஏன்னா இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். All the impurities has to be cleansed. Praise the Lord. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தேவனுடைய மூன்றாவது நியூ வில். இப்ப நியூ வில் சொன்ன
டிசிஷன் மேக்கிங். இப்போ இந்த நான் சுயமா என்ன பண்ண முடியும்? ஐ கேன் மேக் சாய்ஸஸ். நான் ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியும், அந்த தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு செயலாக்க முடியும். இதான் வந்து ஒரு மனுஷன். எவ்ரிபடி கேன் மேக் டெசிஷன்ஸ். இப்போ இந்த டெசிஷன் ப்ராசஸ்ல என்ன பண்றேன்னா, தீர்மானம் எடுக்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்றேன்? இல்ல எனக்கு தீர்மானம் எடுக்க தெரியாது, நீங்க எனக்கு தீர்மானம் எடுங்க. பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுதான் டிஃபிகல்ட் பார்ட். இதுதான் டிஃபிகல்ட் பார்ட். ஏன் சொன்னா, நான் எனக்கு வந்து அவ்வளவு சாய்ஸஸ் இருக்கும். ஒரு சூழ்நிலை கடந்து போகும்பொழுது எது வேணும் வச்சுக்கோங்க, so much of choices இருக்கும் to make decision. Simple. For example, food habitsல போறோம். food habitsல போகும்பொழுது okay, is it good for my health? இது என்னுடைய என்ன சொல்றது, சரீரத்துக்கு நன்மை உண்டாக்குமா? எத்தனை பேர் அந்த மாதிரி கேட்டிருக்கோம்? அன்லஸ் அந்த வயசு தெரியாத சாப்பிடல போனாதான். சின்ன வயசுல இருந்தே பழக்கத்தை சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் ருசியானது இருக்குது, எல்லாம் இருக்குன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் இது வந்து என் பாடிக்கு நல்லதானு கேட்டிருக்கோமா? கேட்க மாட்டோம். ஏன்னா we don't want to make a choice there. We already know this what it is. ஆனா என்ன மறந்து போறோம்னா, இந்த சரீரம் கர்த்தருடைய ஆலயம். This is a temple of the living God. இந்த ஆலயத்தை என்ன பண்ண முடியாது, கெடுக்க கூடாது. அப்ப இந்த ஆலயத்திற்கு என்ன வேணும்? யாரை கேட்கணும்? அவரை கேட்கணும். Give everything to God. Give everything to God. நிறைய there are people, சில பேருக்கு அது பெருசா தெரியாது, ஆனா சில பேருக்கு அதுதான் முக்கியமானது. நான்லாம் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தேன், இப்ப அதெல்லாம் கிடையாது. ஏன் தெரியுமா? once you understand the truth, மனுஷன் 54 மக்கள் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினால பிழைப்பான். You need the word of God. Praise the Lord. When you receive the word of God, God knows what it needs. My organs, He knows. என்னுடைய உள்ள இருக்க எல்லாருக்கே தெரியும், எல்லா காரியங்களுக்கும் தெரியும். இப்ப அவர் என்ன பண்றாரு? அழகாக நடத்துவார். அவர் தான் என்ன பண்றாரு? போஷிக்கிறவர், ஆகாரத்தை கொடுக்கிறது அவரு தான். என்ன பண்றாரு? பேட்டர்ன்ஸ் பியூட்டிஃபுல்லா மாத்துவார். நம்மளால முடியாது எதுவுமே. உங்களுக்கு see what the doctor says, everything is fine, it's a general one, but for you he knows your frame. தமிழ்ல ஓகே, உடைய அவயங்கள் உருவாவதற்கு முன்னே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். I know the frame. எல்லா இடத்தையும் நான் உருவாக்குறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன பண்றேன்? நான் just giving you a sample. இப்ப நான் என்ன பண்றேன்? I have a choice. இதான் எனக்கு பிடிக்கும், இந்த மாதிரி தான் சாப்பிடணும், அப்படிதான் இருந்தாதான் இருக்க இடத்த. இப்ப என்ன பண்றேன்? I just hand it over. அப்ப இந்த ஹேண்ட் ஓவர் பண்ணோம்னா என்ன அர்த்தம்னா, I don't know, you make a decision for me, because you will always make the right decision. ஆமென். இப்ப அந்த தீர்மானம் அவர் எடுக்கும்படிக்கு எனக்கு கிருபை தருவாரு. நான் தீர்மானம் எடுக்கும் பொழுது இப்ப என்ன பண்ணுவேன்? there will be an action following up. அந்த காரியம் செய்வேன். அது என்ன பண்ணுனா எனக்கு ஜீவனை உண்டாகும். ஒவ்வொன்றிலும் your finances, your life, in a challenge, என்ன சொல்றது, எதிர்பார்ப்பு அல்லது எதிர்ப்பு, இதன் மத்தியில making decisions, சூழ்நிலையில right choices, right things, எல்லாமே praise the Lord, allow பண்ணுங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்க, அவர் வந்து எடுத்து கொடுக்க மாட்டாரு, உங்களை என்ன பண்ணுவாரு? எடுத்துக்கொள்ளும்படி உங்களை நடத்துவார். Because you are now trusting Him. You are trusting Him and you are very clear, I don't know. Praise the Lord. ஏன்னா நான் எதை செய்தாலும் அது என்னுடைய வாழ்க்கையை பாதிக்கும், அல்லது எப்படி எடுத்துக்கிட்டா என் அழைப்பை பாதிக்கும், என் தெரிந்து கொள்வதை பாதிக்கும். ஒரு அன்பர் தேவ மனுஷன், அவருக்கு தான் ஜெபம் என்று சொன்னா அவரை குறித்து தான் பேசுவாங்க. 29 years he died. 29 வருஷத்துல இறந்து போனார். அவரை குறித்து தான் பேசுவாங்க. அப்ப அவரு மரிக்கும் பொழுது அவர் சொன்ன காரியம் தான், God gave me a message and a horse to deliver.
I lost the horse, I never delivered the message. நல்லா புரிஞ்சுங்க, இதான் அவருடைய கடைசி வார்த்தைகள். சரிங்களா? இதான் கடைசி வார்த்தை. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் அவருடைய ஜெபத்தை பெருசா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கணும், அவர் அப்படி ஜெபிச்சார். See what is the end result? The man understood on his deathbed. You cannot lose the horse. If you lose the horse, you cannot deliver the message. இந்த குதிரையை நீங்க இழந்து போனீங்கன்னா நீங்க என்ன பண்ண முடியாது? தபால போய் கொடுக்க முடியாது. அப்ப குதிரை என்ன பண்ணும்? அவசியம். அப்ப இந்த குதிரை என்ன பண்ணும்? மெயின்டைன் பண்ணும். அது என்னால முடியுமா? முடியாது. யாரால முடியும்? அவராலே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப அந்த டெசிஷன் மேக்கிங் என்ன பண்றேன்? அவரிடத்துல கொடுக்கிறேன். ஆண்டவர் என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமாக கடவுள். என் குடும்பத்தை நடத்த, என் பிள்ளைகளை வளர்க்க, ஆண்டவரே என் சம்பாத்தியத்துல, ஆண்டவரே இப்படி ஜீவியத்துல உமக்கு சாட்சியா இருக்கிறதுல ஒன்னும் கொண்டு வரணும். ஆமா, நான் அல்ல, கிறிஸ்துவை. எவ்ரி டெசிஷன் உள்ளவாங்க. ஆமா, இன்றைக்கு நீங்க எடுக்கிற தீர்மானம் நாளைக்கு உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும். இன்னைக்கு மிஸ் பண்ணணும்னு சொன்னா நாளைக்கு அதுதான் ப்ராப்ளம். அந்த இவங்க சொல்லி அந்த சகோதரி கூப்பிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க கேட்டாங்க எனக்கு ஏன். அப்ப நான் சொன்னேன், நீங்க ரசிக்கப்பட்டிருக்கீங்க, ரசிக்கப்படாத வீட்டுல வச்சிருக்கிறீங்க. சரியா? பிள்ளை தனியாவும் போக முடியாது. நான் சொன்னேன், உங்களை பாதிக்கணும்னா தேவனை அறியாத அவங்களை கொண்டுதான் உங்களை பாதிக்கணும். நீங்க என்ன பண்றத? இப்ப ஆண்டவரே நீ என்ன பேசுறீங்க? இல்ல, you have to now make sacrifice because you want them. அவங்க ரசிக்கப்படணும். பாதிக்க வரும். ஏன்னா அறியாமையில இருக்கிறாங்க, குருடர்களா இருக்கிறாங்க, நீங்க வெளிச்சத்துல இருக்கிறீங்க. அப்ப என்ன பண்ற? You have to sacrifice. You cannot say I'm not. You have to sacrifice. Praise the Lord. ஆமா, தெளிவா இருக்குதுல்ல. என்ன சொல்லுவாங்க? கூழுக்கு ஆசை, மீசை காசு வார்த்தை பயன்படுது. எல்லாரும் இருக்கணுமா? குடும்பமா இருக்கணும். ஆனா பிரச்சனை வரக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை இல்லைன்னு சொன்னா ஒரு மனமா வாழ முடியாது. அப்போஸ்தலர்கள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, எல்லாம் பொதுவா இருக்குது, அங்க பிரச்சனை வருது. ஏன்னா சாப்பாடு போட போது பிரச்சனை. எங்க ஆட்களுக்கு போட மாட்டாங்க, உங்க ஆட்களுக்கு போடுறாங்க. There will be. Praise the Lord. அந்த கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர் அன்பினாலே எல்லாரும் என்ன பண்ண முடியும்? சரி, ஞானம் வேணும். அங்க பேர் ஒண்ணே இறங்கி என்ன பண்ணல, அப்போஸ்தலர் இறங்கி நாங்க செய்யறோம்னு சொல்லல. அவங்க சொல்றாங்க, நாங்களும் ஜெபத்திலும் வேத தியானத்துல இருப்போம், எங்களுக்கு அதான் வேலை. நீங்க என்ன பண்ணுங்க? 7 பேரை விட்டுங்க, நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட நல்ல வசனத்தை இருக்கிறவங்க, நற்சாட்சி பெற்றவங்க விட்டுங்க. நடந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஏன் சொன்னா it is not me, it's God. அப்ப யார் எனக்கு கொடுக்கணும்? டெசிஷன் மேக்கிங்ல அவர் வேணும். நாங்கள் தீர்மானம் எடுக்க முடியாது. அதனால எப்பொழுதுமே அப்போஸ்தலர் கூடி வருவார்கள், பரிசுத்த ஆவியானவங்க திருவுளம் பற்றுவார். ஆமா, டெசிஷன் மேக்கிங். So in your life, every decision, be very careful. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் கடைசியாக ஒரு காரியமா சொல்ல விரும்புகிறேன். எரேமியா கிறிஸ்துவின் கூட நம்ம எழுதுன்னு சொல்லப்படுது, வாக்கிங் இன் தி பவர் ஆஃப் தி லார்ட். தேவ வல்லமையில நாம் செயல்பட வேண்டும். ஓகே, so demonstration of the power, தேவனுடைய வல்லமையை செயல்படுத்துறது, making people to see the manifestation, the demonstration of this power. சரிங்களா? ரைட், ஓகே. நீங்க ஜீவன்ல இருக்கிறீங்க, சரிங்களா? உலகம் என்னது? மரணத்துல இருக்கு, இருள் இருக்கு, நீங்க வெளிச்சத்துல இருக்கிறீங்க. இப்போ நீங்க இருள்ல இருந்து இருள் ஆபரேட் பண்ண முடியாது. வெளிச்சத்துல இருந்து இருள் ஆபரேட் பண்ணும்போது இருளின் கிரியைகள் செல்லாம போயிடும். அப்போ உங்களுடைய காரியங்கள் வருது, பிரச்சனை வரும்பொழுது நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க என்ன பண்ணிடக்கூடாது? இந்த பழைய எண்ணங்கள், பழைய காரியங்கள் அதை என்ன பண்ணக்கூடாது? ஹேண்டில் பண்ணக்கூடாது. இப்ப என்ன இருக்கிறோம்? லைஃப்ல இருக்கிறோம், ஜீவன்ல. இப்ப ஜீவன்ல இருக்கும்போது how do you operate? நல்லா புரிஞ்சுக்கணும். It's only by faith. Praise the Lord. எல்லாம் ஞாபகம் வச்சுங்க, விசுவாசத்துல தான். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சரிங்களா? எதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய சத்தியத்தை, வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். புதிய என்ன பண்ண சொன்னேன்? நிறைய கேரளத்துல உடைய எண்ணங்கள் மாறாம, ஏன்னா புதிய சிந்தனை, எண்ணங்கள் மாறாம, புதிய இருதயம் இல்லாம, புதிய சித்தம் இல்லாம வல்லமையில மகிமையை பார்க்கவே முடியும். You cannot operate in the power full.
ஏன் சொன்னா உங்களுடைய மைண்ட் இஃப் இட்ஸ் நாட் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சிந்தை இல்லைன்னு சொன்னா தேவன் என்ன செய்ய விரும்புறாரோ அதை நீங்க என்ன மாட்டீங்க, செய்ய மாட்டீங்க. உங்களுடைய இருதயம் சுத்தமா இல்லாம இருந்துச்சு சொன்னா தேவனுக்கு பிரியமானதை செய்யணும்னு சொல்லாம உங்களுக்கு இஷ்டமானது, என்ன எப்படி பேசலாம், என்ன அப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு இப்படி இருக்கு, எனக்கு பயமா இருக்குது, ஐயோ இதெல்லாம் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், இப்படி உங்க சுயத்துல போனீங்கன்னா அங்க என்ன பண்ண முடியாது, வல்லமை முழுசா பார்க்க முடியாது. அதே மாதிரி சித்தம். ஏன் இந்த தீர்மானத்தை எடுக்கிறீங்க? உங்களுக்காக எடுக்கிறீங்க, பயத்து நிமித்தமா எடுக்கிறீங்களா? ரொம்ப முக்கியமானது. எல்லாருமே நிறைய பேர் நீங்க வந்து என்ன சொன்னா இது பிரச்சனையா இருக்கக்கூடாது. ஏன் பிரச்சனையா இருக்கக்கூடாது தெரியுமா? பயம். ஆமா, புயல் வீசினா பயம். இவ்வளவுதான். எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பீ இன் a comfort zone. எதுவுமே என்ன கூடாது, நவுந்துடக்கூடாது. அப்படியே இருந்தா ஹாப்பி. இப்ப இது வந்து கிறிஸ்துவின் சிந்தை இல்லையே. உலகத்துல உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. ஆனால் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். So you have to be very clear in this. இப்ப இது கிளியர் ஆன உடனே இப்ப ஆண்டவருடைய காரியங்கள் வரும்போது இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த மலையை பார்த்து பேசு. நல்லா புரிஞ்சுக்கணும். Demonstration of the power. மலையை பார்த்து பேசு, பிரச்சனையை பார்த்து பேசு, மனுஷனை அல்ல, வல்லமைகள் துரைத்தனங்களை பார்த்து பேசுங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த ரூட்டை பிடிங்க, எங்க இருந்து வருது பிடிங்க. ரொம்ப முக்கியமானது. You must be prudent. விவேகமா இருக்கணும். பிரச்சனைகளை விட்டுட்டு தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிறாரு, அதான் தலையை விட்டுட்டு வாழை பிடிக்கிறது. புரியுதா உங்களுக்கு? உள்ள விடக்கூடாது. உள்ள வரும்பொழுது உங்க தோட்டத்தை பார்க்கணும். என்னுடைய தோட்டத்தில் என்ன பண்ணணும்? ஒழுங்கா வேலி போட்டிருக்கோமா? குள்ள நரிகள், குளிமுசல்கள், ஓநாய்கள் உள்ள வரதுக்கு இடம் கொடுக்கூடாது. யாரோட பேசிட்டு இருக்கீங்க? ரொம்ப முக்கியமானது. யாரோட ஐக்கியம் இருக்கிறது? யாருடைய ஆலோசனை தேடுறீங்க? எதை பார்க்கறீங்க? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. Because all these things will influence you. இதெல்லாம் உங்களை பாதிக்கும். நீங்க பாதிக்கலன்னு மட்டும் தயவுசெய்து சொல்லாதீங்க, பாதிக்கும். ஆமா, நீங்க சும்மா இருக்கும் போது எல்லாம் வரும். ஒன்னோட பேச்சுல வரும், திடீர்னு வரும் எல்லாம். இது எப்படி சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாம் உள்ள போட்டது இதெல்லாம். அப்ப என்ன பண்ண முடியாது, எதிர்க்க மாட்டீங்க. But we are called to live in power. நம்ம வல்லமையில உணரணும். Demonstration. அப்ப இந்த demonstration of power is a new will, new mind, new heart. இந்த மூன்று காரியங்கள் உள்ள போகும் பொழுது என்ன நடக்குன்னு சொன்னா you will demonstrate. நீங்கள் கட்டளையின்படி உண்டாகும். ஆமென். நீங்க கட்டளையின்படி உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பரிசுத்தவான்கள் எடுத்துங்க வல்லமை. இப்போ காரியத்தை சொல்றேன். அவர் சொல்றாரு, அந்த மலையை பார்த்து பேசு. அது சொல்லிட்டு அந்த வசனம் வாசிக்கும் போது உன் இருதயத்துல என்ன பண்ணுமா? சந்தேகப்படாமல். Praise God. Very important. சந்தேகப்படாமல். அப்போ இருதயம் வந்து புதிய இருதயமா இருந்தா கர்த்தரை என்ன பண்ணும்? நம்பி இருக்கும். தேவ வார்த்தை அப்படியே விசுவாசிக்கும். அது என்ன பண்ண? சந்தேகம் வராது. ஆனா இப்ப என்ன சொன்னா சந்தேகம். ஜெபம் பண்ண ஒண்ணு நடக்கல, எதுவுமே இல்லை. See, that's a problem. That is the biggest problem. See, how do you break the barrier? எப்படி உடைக்கிறது? ஏன்னா இப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 5 புலன்களை பார்க்கும்போது நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஆனா நம்ம ஆப்ரேட் பண்ண வேண்டியது இந்த ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரியதுல. அப்ப இதை உடைக்கணும். இது எப்படி உடைக்கிறது சொன்னா இவைகள் கொடுக்கிறவைகளை என்ன பண்ணுங்க சொன்னா பார்க்காதீங்க, கேன்சல் பண்ணுங்க. இப்போ கண்கள் பார்த்தாதான் ஏற்றுக்கொள்ள முடியுது, உணர்வுல பார்த்தாதான் ஏற்றுக்கொள்ள முடியுது. புரியுதா உங்களுக்கு? இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்குள்ள போகும் பொழுது உடைக்கிறதுக்கான என்ன செய்வாங்க சொன்னா யூ ஸ்டார்ட் கன்ஃபெஸிங். என்ன பண்றீங்க சொன்னா எதை நீங்க வந்து பார்க்கணுமோ, எது வாக்குத்தத்தமோ அதை பார்த்து அதையே பேசிக்கிட்டு இருக்கணும். சூழ்நிலை எப்படி இருக்கிறத பத்தி பார்க்க கூடாது. நல்லா புரிஞ்சு. ஏன்னா இதை நீங்க உடைக்கணும். இதை நீங்க உடைச்சாதான் அடுத்த முறை ஆப்ரேட் பண்ணும் போது இது இல்ல இங்க ஆப்ரேட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு காரியங்கள் எல்லாம் லகுவாய் வரும். இன்னைக்கு வந்து என்ன சொன்னா அந்த ஃபெய்த் வந்து உள்ள போக முடியாதபடிக்கு இருக்கிறதுனால உடைக்க யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, கண்டிப்பா போக மாட்டாங்க, போறது இல்ல. அந்த பார்க்கிறது, என்னது உணர்கிறது, தொடுகிறது, இதை வைத்து என்ன பண்றாங்க வாக்கிங் அவுட். அதனாலதான் தேவனுடைய இரக்கத்தினால அற்புதம் நடந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றிக்க தேவை. அந்த மகிமையில the power operating. அப்ப என்ன பண்ற? You have to walk. No, you cannot be there. நான் எதுவும் சொல்றது இல்ல. You have to speak.
ஆமா, பிரச்சனைகள் இருக்கும். தேவனுடைய வார்த்தை, தேவனுக்கு நிற்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிறோம். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்ட மாத்திரத்தை என்ன பண்ணணும்? வசனத்தை பேசணும். வசனத்தை பேசின பின் என்ன பண்ணணும்? அப்படியே விசுவாசிக்கணும். யாரு? I'm fine. என்ன? Yes, by grace it's done. Yes, I'm healed. லிங்க் பண்றீங்களே? No, I'm healed. ஏன் நான் இதை பார்க்க விரும்பல, என்னுடைய முடிவை நான் பார்த்திருக்கேன். I'm healed. பிரைஸ் லார்ட். அப்படி தருமாறு கூட மாட்டேன். பிரைஸ் லார்ட். நான் பலவீனனா? இல்ல, பலவான். எனக்கு கிறிஸ்டியனுக்கு பலவீனன், நான் பலவான். ஆகினாலே நான் என்ன எதை பார்க்கிறேன்? என் பலத்தை பார்க்கிறேன். நான் பலவான் நடக்கிறத பார்க்கிறேன். இப்ப நான் எதை பேசுறேன்? என் பலவீனத்தை பேசுறது இல்ல, என் பலனை நான் பேசுகிறேன். Praise the Lord. Start speaking. நான் ஐஸ்வர்யவான், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், என் கண்கள் காண்கிறது. ஆமென். Praise the Lord. இந்த மீட்டிங் நடக்கும் போது அது பிஎஸ் சிஸ்டம் அவங்க கொடுக்கவங்க எப்பவுமே வந்து டிலே பண்ணுவாங்க. அப்போ இந்த வாட்டி வந்து மார்னிங் போகணும், மார்னிங்கே இது பண்ணணும். அப்போ இது ஒன்று மட்டும் எனக்கு இல்லை, அவங்க எப்பவுமே லேட் பண்ணுவாங்க. நான் சொன்னேன், எப்பவுமே லேட் பண்ணுவாங்க, சரி, ஆனால் இன்னைக்கு மாறுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட். அவன் இன்னைக்கும் லேட்டாக வர்றதுனால நமக்கு லாபமா? இல்லை. இன்னைக்கு தான் நம்ம மைண்ட் செட். எது எனக்கு வேணும்? எனக்கு என்ன லாபமா மாறணும்? எனக்கு என்ன லாபமா? அவங்க இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? எனக்கா அதே போல கரெக்டா அந்த டைமுக்கு முன்னாடி எல்லாம் வந்து முடிச்சு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப நம்ம தான் நம்மளுடைய காரியங்களை செயல்படுத்தணும். எப்பவுமே இப்படிதான், அவர் மாற மாட்டாரு. நம்ம வீட்டுல இப்படித்தான், எதுவுமே நடக்காது. See, what is the use of saying that? What is the use of believing that? அதை விசுவாசிக்கிறதுனால, அப்படி சொல்றதுனால உங்களுக்கு என்ன லாபம் உண்டாயிடுச்சு? உயிர்த்தெழுந்தவனுடைய வாழ்க்கை என்னது? மறுரூபப்படுத்தணும். அப்ப மறுரூபப்படுத்தணும்னு சொன்னா நான் விசுவாசத்துல பேசணும், அந்த மலையை பார்த்து பேசணும், இந்த காரியம் மாறி ஆகணும். காரணம், நான் இங்க இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நான் மரணத்தை ஜெயித்தவரோட எழுந்தபடினாலே, நான் ஜீவன்ல இருக்கிறபடினாலே, மரணத்தின் காரியங்கள் அது ஒழிந்து போகணும். அது இருக்க முடியாது. It has to change. Praise the Lord. Amen. பேசணும். இந்த காரியங்களை உங்க வாழ்க்கையில தயவு செய்து எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க. கொஞ்ச நாள் தான் சொல்றேன், அதுக்கப்புறம் உங்க லைஃப்ல எப்படின்னா சட்டே பண்ண மாட்டீங்க. எதையும் எல்லாம் போய் தான் ஆகணும், எல்லாம் விலகிதான் ஆகணும். ஏன்னா இதான் என் வாழ்க்கை, இப்படிதான் என் வீடு இருக்கணும், இப்படிதான் என் குடும்பம் இருக்கணும், இப்படிதான் என் பிள்ளைகள் இருக்கணும், இப்படிதான் கையின் பிரயாசம் இருக்கணும், இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஊழியங்கள் இப்படிதான் இருக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவுதான். See, this is how we have to grow. இல்லைன்னா it is very difficult. பிரேக் த்ரூ பண்ணுங்க. இந்த மாதத்துல உடைங்க, தயவு செய்து ரெசிஸ்ட். ஆமா, சரி, நான் என்னுடைய வாழ்க்கை கற்றுக்கொள்ளும் பொழுது எப்படி இருக்கு எதுவுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்காது. யோர்தான் இருபுறமும் கரைப்புரண்டு ஓடும். ஆமே, இது எப்படி தெரியுமா? இது லுக்கிங் லைக் ரிஸ்க் மாதிரி இருக்கும். நம்ம அப்படி நான் உடைச்சேன். என்ன உடைச்சு தெரியும்? எல்லாம் புரிஞ்சுங்க. ஓகே, அவன் நடக்காம போனா, அவமானப்பட்டா, கிறிஸ்துவாங்க எல்லாமே நான் என்ன இனிமே அவரு தானே. புரியுது உங்களுக்கு? இதுதானே பயப்படுறேன், அவமானப்பட்டு போயிருவேன். சரி, போட்டோம். Praise God. What is going to happen? ஆமா, if God is glorified, I will go through. சிலுவையில் அவர் எது கடந்து போனாரு? தேவன் மகிமைப்படணும். ஆமென். அப்ப தேவன் நான் அவமானப்பட்டு தேவன் அதுல மகிமைப்படணும்னு சொன்னா நான் போவேன். இதுக்கு பயந்துக்கிட்டு எனக்காக நான் என்ன முடியாது, இருக்க முடியாது. So I have to break through. So every time I have to make a step. சும்மா கிடையாது, இன்றைக்கு அதுதான். So என்ன ஆயிடுச்சு? அந்த நாளில கற்றுக்கொண்டது இன்னைக்கு எல்லாம் லகுவா வருது. இப்ப எது வந்தாலும் என்ன பண்ணுவேன்? யோர்தான் நீ தாண்டல, இது ஒண்ணு கரடிய சிங்கத்தையும் அடிக்க முடிச்சுட்டேன், இந்த கோலியாத்தை ஒண்ணுமில்லை. புரியுது உங்களுக்கு? இது பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா? பாஸ்டர் ப்ரே பண்ணாரு, ஊழியக்கார் ப்ரே பண்ணாரு, அது ஓகே, அது முடிஞ்சிருச்சு. இப்ப நான் என்ன பண்றேன்? அந்த நாளில இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் போது இப்படிதானே வந்துச்சு. அன்னைக்கு நான் தைரியமா நின்ன இல்ல. ஆமா, ஒரு சபை சொல்றாரு, ஐயா வாலிப காலத்துல ஆமா இப்படிதான் இருந்தேன், இப்ப என்ன ஆச்சு? ஏன் தெரியுமா? விட்டு கொடுத்துக்கிட்டே போனோம். விட்டு கொடுத்துக்கிட்டே போய் இன்னைக்கு என்ன ஆச்சு? மாம்சத்துல வாழ்ந்து பழகிட்டு இன்னைக்கு திரும்ப என்ன பண்ணுது? நான் சொன்னேன், திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறது போல ஆரம்பிங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சீங்கல்ல, அதே போல ஆரம்பிங்க. இன்னைக்கு வெளியே வரணும். வேற இல்ல, வேற வழி நமக்கு இல்ல. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார்.
ஆமென் ஹalleluya. அதனால நம்ம யார் என்று சொன்னால் அவரோடு கூட உயிருடன் எழுந்தவர்கள்.